கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3வது வாரத்தில் 2வது ஆராதனையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக தேவ பாதத்தில் காத்திருக்கிற வேளையில் உங்களோடு தேவன் பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது சங்கீதம் 8வது 9வது 10வது வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கு அடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழிகளையோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 3 வசனத்தில் இருந்து ஒரே ஒரு மைய பொருளை நம்ம இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். அந்த மைய பொருள் 8வது வார்த்தையின் நடுப்பகுதியில் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுவாபங்களை குறித்து சங்கீதக்காரர் நிறைய எழுதுகிறார். அதில் ஒரு சுவாபம், அவர் எப்படிப்பட்டவர். 8வது வசனத்தில் மையத்தில் பாருங்களேன், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். இன்னைக்கு செய்தி, கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறார். அதுதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய அடி மனதில் உள்ளத்தில் வைத்து உங்களோடு பேசும்படி என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்களை பாருங்கள், உங்களை இன்னைக்கு கர்த்தர் தூக்கி விட போகிறாரு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு உன்னதமான இடத்திற்கு தூக்கி விட போகிறார். யாரை தூக்கி விடுவாரா? மடங்கு அடிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா திரும்ப 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 ஒரே பிரச்சனையில் எழும்ப முடியாதபடி யார் கிடக்கிறாங்களோ அவங்க தான் மடங்கடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்குகளை மேய்க்கிறவங்கள சொல்லுவாங்க, மடக்கி மடக்கி அங்கனையே வச்சுருப்பாங்க. விலங்குகள் சுயாதீனமாக போக முடியாது. இதை குறித்து வேதம் சொல்லுது, இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும். அப்படின்னா நிறைவான தண்ணீர் கிடைக்காது, நிறைவான அப்பம் கிடைக்காது, கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த அவுன்ஸ் கணக்கில் தான் கிடைக்கும். அதான் இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர். அதே மாதிரி ஒரே பிரச்சனையில் நம்ம மீண்டும் 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 இருந்து கொண்டே இருந்தால் மடங்கு அடிக்கப்பட்ட ஒரு நிலை. இன்னைக்கு ஒரு வேளை வியாதி என்கிற ஒரு நிலை உங்களை மடங்கடித்திருக்கலாம், வறுமை என்கிற நிலை உங்களை மடங்கடித்திருக்கலாம், பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் மடங்கடிக்கலாம் உங்களை. சிலருக்கு வறுமை அவர்களை மடங்கடிக்க எவ்வளோதான் முன்னேறினாலும் முன்னேறவே முடியல பிரதர். இந்த வறுமை எங்களை மீண்டும் 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 உள்ள எங்களை இழுத்து கொண்டு போயிடுது. எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் இந்த குறிப்பிட்ட இடத்தை எங்களால் தாண்ட முடியலை. வறுமையிலேயே எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மடங்கடிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த மடங்கடிக்கப்பட்ட நிலையிலிருந்து உங்களால் எழும்ப முடியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கலாம். எனக்கு யார் உதவி செய்வார், எப்படி நான் எழும்ப முடியும்? பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்திருந்தவே ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் போவதற்கு உள்ள வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். அப்போ 2 பிரச்சனை அங்கே இருக்குது. ஒன்று, தூக்கி விட ஆள் இல்லை. அப்படியே இவன் முயற்சி எடுத்து போனாலும் வேற ஒருத்தர் இறங்கிடுறாங்க. அப்போ இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் வேற ஒருத்தருக்கு கிடைச்சிருது. இவன் கண்ணு பார்க்க எத்தனையோ பேர்கள் சுகமாகி போய்கிட்டே இருக்காங்க, இவன் மட்டும் சுகமடைய முடியலை. அப்போ ஒவ்வொரு நாளுமே இவன் மடங்கடிக்கப்பட்ட நிலை தான். அவன் நினைப்பான், இன்னைக்காவது நம்ம புறப்பட்டுறன்னு நினச்சா புறப்பட முடியாது. திரும்பவும் அதே இடத்துல அதே வாழ்க்கை, அதே சூழ்நிலை, அதே பிரச்சனை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் மாதங்கள் மாறலாம், வாரங்கள் மாறலாம், பல சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் உங்கள் பிரச்சனை மாறாத நிலைமையில் அதிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களைத்தான் மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ மடங்கு அடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? எழும்ப முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கு, முன்னேற முடியாமல் இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு,
யார் உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னு அந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனிதன் சொல்றாரு, மடங்கு அடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் யாரையெல்லாம் வேதத்துல தூக்கி விட்டார், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு தேவனுடைய உதவி எப்படி வந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் கர்த்தருடைய உதவி எப்படியெல்லாம் வரும் என்பதை நம்ம வேதாகமத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ உதவி எங்க இருந்து வரும்? நம்ம நினைக்கிற சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தராகிய இயேசுவை குறித்து, சிலுவையை குறித்தும் பரலோகத்தை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுவோம். நமக்கு மேன்மை எல்லாம் சிலுவை, நமக்கு மேன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்து, நமக்கு மேன்மை எல்லாம் வசனம், நமக்கு மேன்மை எல்லாம் அபிஷேகம், நமக்கு மேன்மை எல்லாம் பரலோகம். ஒரு நாளும் நமக்கு படிப்பை குறித்தோ செல்வத்தை குறித்தோ சொந்தங்களை குறித்தோ நண்பர்களை குறித்தோ நம்முடைய பலத்தை குறித்தோ நம்ம மேன்மை பாராட்டிடக்கூடாது. அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேப்காத் நேசர் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார், நான் கட்டின மகா பாபிலோன். அப்படி ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. அடுத்த நிமிடம் அவன் மனிதர்களிலிருந்து மிருகத்தின் நடுவில் தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய சொந்த பலத்தை நாடுனோம்னா தள்ளப்பட்டு போயிடுவோம், புறக்கணிக்கப்பட்டு போயிடுவோம், ஒதுக்கப்பட்டு போயிடுவோம். நம்ம எப்பொழுதுமே கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்போ இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம நல்லா உற்று பார்க்கணும். மடங்கு அடிக்கப்பட்ட, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த மடங்கு அடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி தூக்கி விடுவார்? அவர் தூக்கி விடுவாரா? வேதத்தில் யாரையெல்லாம் கர்த்தர் தூக்கி இருக்கிறார்? இதெல்லாம் அசாத்தியமான காரியங்கள், நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் அது உண்மையான ஒரு காரியம். கர்த்தர் இப்படியும் செய்வார். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உதவி செய்கிறவர். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் எப்படி ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தூக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஊழியத்திற்காக கர்த்தர் முதலாவது நம்மளை தூக்கி விடுவார். ஊழியத்தில் எழும்ப முடியல பிரதர், இந்த லிமிட்டுக்கு மேலே எங்களால் எழும்ப முடியலேன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபர்சி வேர்டு, உங்களை கர்த்தர் எப்படி தூக்குவார்? எசேக்கியேல் 37:1, கர்த்தருடைய கை 1009வது பக்கம். எடுத்துட்டீங்களா? தயவுசெய்து வேதத்தை பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் எப்படி ஒரு ஊழியக்காரனை அடுத்த கட்ட லெவலுக்கு தூக்குறாருன்னு, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. நல்லா கவனிங்க, அமர்ந்து அடுத்து வெளியே கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. அடுத்து 2வது வசனம், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மேல அமர்ந்த உடனே அந்த கை அவனை தூக்கி கொண்டு போனது. அதனாலதான் அவனை வெளியே இடத்துக்கு ஒரு பள்ளத்தாக்குக்கு தூக்கி கொண்டு போறாரு. அந்த பள்ளத்தாக்குக்குள்ள நம்மளால் நடந்து போக முடியாது, அங்க வெறும் எலும்புகள் கிடக்குது. அப்ப எசேக்கியேல் நடந்து அங்க போகல, தேவ ஆவியானவர் அவனை தூக்கி அந்த பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டு போய் நிறுத்தினார். அப்ப தூக்கிட்டு போனதால தான் அவனை நிறுத்த முடியும். அடுத்து நடக்க பண்ணினார். அப்ப ஆவியானவர் ஊழியத்திற்காக மனிதர்களை தூக்கி கொண்டு போகிற கர்த்தர். அதனால நிச்சயமா இன்னைக்கு ஊழியத்துல எழும்ப முடியாத ஒரு நிலைமையில நாங்கள் லிமிட்டை தாண்ட முடியல பிரதர். நாங்கள் ஏதோ ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், 3/4 மணி நேரம், அல்லது ஏதோ 4 அதிகாரம் 3 அதிகாரம், அதுக்கு மேலே எங்களால் லிஃப்டப் ஆக முடியலை. ஒரு லிமிட்டட்லேயே நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு வேளை வருத்தத்தோடு மடங்கடிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நீங்கள் நினைக்காத உயரத்திற்கு உங்களை அவர் கொண்டு போக போகிறாரு. எசேக்கியேலை எப்படி தூக்கிட்டு போனார் பாரு, எலும்புகள் பள்ளத்தாக்கு கொண்டு போறார். இவனை தூக்கி அப்படியே செந்தூக்காய் ஒரு மனிதனை தன்னுடைய கரத்தால் தூக்கி கொண்டு போறாரு. இதை விட இன்னும் தெளிவாக எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இன்னும் நல்ல அழகா இதை விட புரிந்து கொள்ளும்படி அந்த இடத்துல எழுதியிருக்கு. தயவுசெய்து அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. தேவன் எப்படி ஒரு மனுஷன் மேலே தன்னுடைய கரத்தை வைக்கிறாரு. இன்னைக்கு அதே கரம் உங்கள் மேலே வைக்கப்படுவதை நீங்கள் பார்க்க போறீங்க. வசனத்தை 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை
தூக்கினார். எடுத்துட்டீங்களா? நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நம்மளை தூக்குவார். பக்கத்திற்கு பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் இங்கேருந்து உங்களை தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல உங்களை நிறுத்த போகிறாரு. அந்த இடம் உங்களுக்கு மகிமையான ஒரு இடமாய் மாறப்போகுது. நீங்கள் ஓட முடியாது, பள்ளத்தாக்குக்குள்ளே ஓட முடியாது, சறுக்கு பாறையில் நீங்கள் ஓட முடியாது, யோர்தானை நீங்கள் கடக்க முடியாது, செங்கடலை நீங்கள் கடக்க முடியாது. ஆனால் உங்களை தூக்கி அப்பால் கொண்டு போய் ஒருத்தர் விட போகிறார். உன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே துண்டை தூக்கி யாருமே தொட முடியாத உயரத்துக்கு உன்னை தூக்கி கொண்டு போக போகிறாரு. பாருங்க, எசேக்கியேலை குறித்து வேதம் சொல்லுது, கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி எதை பிடிச்சாராம்? சில வீட்டில் சண்டை வீடு நடந்தால் சொல்லுவாங்களே, முடியை பிடிச்சேன்னா. அப்போ உலகத்தில் மட்டும் அந்த வார்த்தை இல்லை, வேதத்திலையும் இருக்குது. கர்த்தர் ஒரு எசேக்கியேலுடைய தலை முடியை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கு நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. எங்க தூக்கிட்டு போறாராம்? விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள மறைச்சு வச்சு அந்த இடத்துல அவர்கள் வெளியில தெரியாமல் அந்த விக்கிரகத்தை சேவித்து கொண்டு இருக்கிறாங்க. எருசலேமிலே வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதில் கீழே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஆலயத்துக்குள்ள எப்படி விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்து அந்த விக்கிரகத்தை ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் நமஸ்கரித்தார்கள் என்று இதில் எழுதி இருக்குது. இதை காண்பிக்கத்தான் கர்த்தர் எசேக்கியேலை தலைமுடியை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் வெளியில் இவர்கள் பிரதான மனுஷர்கள் மாதிரி காண்பிக்கிறார்கள். ஆனால் உள்ளேயோ அவர்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறார்கள். விக்கிரகத்திற்கு முகத்தையும் எனக்கு முதுகையும் இவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போய் காண்பிக்கிறார். அப்போ அருமையானவர்களே, எசேக்கியேலை பள்ளத்தாக்கு தூக்கிட்டு போனார். ஆலயத்தினுடைய உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் அந்த ஆலயத்தில் மறைந்திருக்கக்கூடிய பாவம் நடக்கிற இடத்தையெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் எசேக்கியேலை காண்பித்தார். அப்போ ஒரு மனிதனை ஆவியானவர் ஏசப்பா பிதாவாகிய தேவன் தூக்கி கொண்டு போய் தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் கொண்டு போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பாருங்களேன், இன்னும் ஏசப்பா எங்கெல்லாம் தொட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கும் இன்னைக்கு அந்த வசனம் கிரியை செய்யும். உங்களையும் கர்த்தர் தூக்கி விடுவதை நீங்கள் உணர முடியும். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அங்கு ஒரு தகப்பன் வருகிறான். இயேசுவினிடத்தில் வந்து, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது, அந்த வியாதி நீங்கணும்னு அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். 9ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 27ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அளக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை கொண்டு வந்தேன், உம்முடைய சீசரிடத்துலாம் கொண்டுட்டு போனேன், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான்னு வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே அவனை அளக்களிக்கிறது. அப்பொழுது நுரையை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி நானும் பல இடங்களுக்கு போனேன், ஒன்றுமே ஆகலை, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி இயேசுவினிடத்தில் வருகிறான். அப்போ ஒரு ஸ்பிரிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு நபருக்குள்ளே, ஒரு தனி ஆத்மாக்குள்ளே உள்ள நுழைஞ்சா அந்த நபர் எப்படி இருக்கிறாங்கன்னு வாசனம் சொல்லுது பாருங்க. பல்ல கடிப்பாங்களாம், நுரைய தள்ளுவாங்களாம், அடுத்து சோர்ந்து சோர்ந்து போயிடுவாங்களாம், அடுத்து அதை யாராலையும் துரத்தவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல போய் அது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து நல்ல சாவகாசமாய் உள்ள அமர்ந்து கொள்ளும். அப்போ இந்த மனுஷன் உதவி கேட்டு அவங்க அப்பா இயேசுனிடத்தில் வருகிறாரு. இயேசு அதுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 27ஆம் வசனம். இயேசு அவன் கையை பிடித்து, கை தட்டுங்க, அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருத்தான். அடுத்த நொடி அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த பல்லை கடிக்கிற ஆவி, நுரையை தள்ள பண்ணுகிற ஆவி, அவனை சோர்ந்து போக பண்ணுகிற ஆவி அவனை விட்டு விலகினது. இயேசு அவன் கையை பிடித்து தூக்கி விட்டார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்களும் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? தடுமாறி போய் இருக்கிறீங்களா?
ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு 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 அதில் இருந்து எங்களால் எழும்பவே முடியல பிரதர். சில பேருக்குள்ள குற்ற மனசாட்சி இருக்கும். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி செஞ்சுட்டேன், நான் இப்படி நடந்துட்டேன், நான் இப்படி பார்த்துட்டேன், நான் இப்படி பேசிட்டேன், நான் இப்படி யோசித்துட்டேன். அதே இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு அதிலிருந்து வெளியே வருவதே கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு சிலரை பார்த்த உடனே பய உணர்வுகள் வரும். சிலரை பார்த்த உடனே போராட்டங்கள் வரும். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து அடுத்து 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 அவங்கள எழும்ப விடாதபடி செய்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தரப்போறாரு. அதற்காகத்தான் நம்மளை பிரயாசப்பட்டு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, இத்தனை வருஷமாய் அலக்களித்த ஆவி, இத்தனை வருஷமாய் அவனை பேச விடாமல் வைத்திருந்த ஆவி, இத்தனை வருஷமாய் நுரையை தள்ள வைத்த ஆவி, இத்தனை வருஷமாய் பல்லை கடிக்க வைத்த ஆவி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பல்லு கடிக்கிறவங்க இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோவம் வந்தோடனே பல்லை கடிப்பாங்க, கோவம் வந்தோடனே அடிப்பாங்க, உதப்பாங்க. சிலர் வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பொருள் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். சிலர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அடிதிடி கலகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் எப்படி கோவம் வருதுன்னு, உங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படி கோவம் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். மனைவிக்கு எப்படி கோவம் வருதுன்னு தெரியும். கோவம் வந்துட்டால் எந்த பொருள் உடையும்னு உங்களுக்கு தெரியும். அவர் கோவம் வந்துட்டால் பல்ல கடிப்பார், அவர் கோவம் வந்துட்டால் செவுத்தை அடிப்பார், அவர் கோவம் வந்துட்டால் ரிமோட்டை உடைப்பார், அவர் கோவம் வந்துட்டால் பிள்ளைகளை அடிப்பார் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு நல்ல குணம் கிடையாது. இது ஒரு அந்தகார இருளின் ஆவி அவங்களுக்குள்ள மறைந்திருக்குது. கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, முறுமுறுக்கிற ஆவி, விரோதத்தின் ஆவி. அப்போ இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் கண்டுபிடிச்சு அவைகளை மேற்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தில் கட்டப்பட்டிருக்கிற அவனுக்கு ஏசப்பா உதவி செய்கிறாரு. அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு. உடனே அவன் விடுதலை அடைஞ்சான் என்று வார்த்தை சொல்கிறது. இன்னும் வேதத்தில் பாருங்க, ஏசப்பா எங்கெல்லாம் உதவி செய்தார்னு சில சம்பவத்தை நான் சொல்லிட்டு ஆழமான பகுதிக்குள்ள உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்க. அங்கே பிலிப்புவை கர்த்தர் எப்படி அழகாய் தன்னுடைய ஊழியத்திற்காய் கொண்டு போகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வார்த்தை, அவர்கள் தண்ணீரில் இருந்து 173வது பக்கம், தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை வாசிங்க கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரியில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய முறை படிச்சிருப்பீங்க, ஆனால் அதை கவனிக்க மாட்டீங்க, கடந்து போயிருப்பீங்க. நல்லா உற்று பாருங்களே. கர்த்தர் சொல்றாரு 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு கிட்ட சொல்றாரு, நீ அந்த ரதம் போகுது இல்லையா, அந்த ரதத்தோடு ஓடி சேர்ந்து கொள்ளு. அப்போ உடனே பிலிப்பு என்ன பண்ணா, 30வது வசனம், ஓடி போய் சேர்ந்து. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுங்கிறாரு. நீ போய் அப்படின்னா நீ போ. அப்போ இந்த இடத்துல போனது பிலிப்பு, ஓடினது பிலிப்பு. 39வது வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். அப்போ பிலிப்பு போனானா ஆவியானவர் கொண்டு போனாரா? கொஞ்சம் என் கேள்விக்கு பதில் சொல்லணும். முதல்ல பிலிப்பு போய் அவன் தான் போனான், பிலிப்பு ஓடி அவன் தான் ஓடுனான். ஆனால் இங்கே வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். அப்போ இந்த இடத்துல கிரியை செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிலிப்பு போகல, பிலிப்பு ஓடல, பிலிப்புவை ஆவியானவர் தூக்கி கொண்டு போய் எங்க கொண்டு விட்டாரா? பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு. நல்லா கவனிங்க, வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பு 40வது வசனம், பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு. இவன் ஆசோத்துக்கு போனான்னு சொல்லப்படல, ஆசோத்தில் கொண்டு போய் ஆவியானவர் விட்டுட்டாரு. இப்போ அந்த இடத்துல அவன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி இப்போ அவன் போறான். இவ கொண்டு போய் விட்டவர் ஆவியானவர், இதுக்கு அடுத்து பிரயாணம் பண்ணுகிறவன் பிலிப்பு. அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். அப்போ ஆவியானவர் எவ்வளோ அழகானவர் பாருங்க. தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போய் விடுகிறவர். கைத்தட்டி கர்த்தருக்கு உங்களையும் கொண்டு போவார். இன்னைக்கு நிச்சயமா நீங்க இன்னொரு பரிமாற்றத்துக்கு நேராக போவீங்க. இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எத்தனை பேர் உள் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல.
ஆனால் நிச்சயமாக உங்களை தூக்கி விட போற. நீ ஏற முடியாத உயரத்திற்கு, உன் வாழ்க்கையில எட்டாத உயரத்திற்கு, நீ யோசித்து கூட பார்க்க முடியாத இடத்திற்கு உன்னை கொண்டு போய் விட கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையுள்ளவர். இப்போ பிலிப்புவை கர்த்தர் ஊழியத்தை அவன் உண்மையாக செய்ததுனால அவன் முதல்ல பாருங்களே, ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். ரதத்துக்கிட்ட போகிறது ஈஸியான காரியமா கஷ்டமான காரியம்? ஒரு காருக்கு பின்னாடி ஓடுறான்னா கார் போகிற வேகத்துக்கு எப்படி ஒருத்தன் ஓடுறது? அவள் ஓடுறப்ப என்னெல்லாம் ஓடி இருப்பேன், எவ்வளோ கஷ்டம். அந்த காரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வேகமாக ஓடணும். அதே மாதிரி ஒரு ரதம், குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம், 4 குதிரை 5 குதிரை பூட்டப்பட்ட ஒரு ரதம், சேரட். அந்த சேரட்டுக்கிட்ட ஓடுங்கிறார். அந்த சேரட்டில் ஓடி அந்த சேரட்டோட சேருங்கிறார். அப்போ பிலிப்பு எவ்வளோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த சேரட்டுக்கிட்ட ஓடி இருப்பான். ஓடும் பொழுது அந்த சேரட்டில் இருக்கக்கூடியவன் கேட்குறான், என்ன கேட்குறான்? 30ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறதின் கருத்து உமக்கு, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறத இவன் உடனே பார்த்துட்டு கேட்குறான், நீ படிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அவன் ரதத்தில் உட்காந்துருக்கேன், இவன் ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கிறேன். ரதம் போய்கிட்டு இருக்கு, ரதத்தில் இவன் உட்கார்ந்து இருக்கிறான். பிலிப்புவோட அந்த காந்தேக மந்திரி, அவன் ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் அந்த ரதத்தில் ஓடி பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, கவனிங்க, பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை, இப்பதான் ஏறி உட்கார்றான். அப்போ அதுக்கு முன்னாடி கூடையே ஓடுறான். அப்போ ஓட வேண்டிய காலத்தில் ஓடணும், உட்கார வேண்டிய காலத்தில் உட்காரணும், சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லணும். அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம தூக்கிட்டு போவார். நீ கர்த்தருடைய ஊழியத்தை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்த ஆவியானவர் உனக்குன்னு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார். இப்போ பிலிப்பு என்ன சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்பேன், எப்படிங்க ரதத்தோடு நான் ஓட முடியும்? அவன் ரதத்தில் போய்கிட்டு இருக்கிறேன், அந்த ரதம் எவ்வளோ வேகமாக போகும், என்னைய ஓடி அதில் சேருன்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி அங்கே போய் சேர முடியும்? நம்மளாக இருந்தால் அப்படி தான் சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் பிலிப்புக்கிட்ட சொன்ன உடனே ரதம் ஓடுகிற வேகத்தில் இவனும் ஓடினான். அப்போ ஓடும் பொழுது அவனுக்கு எவ்வளவு டல்னஸாக இருந்திருக்கும், எவ்வளவு கால் வலிச்சிருக்கும், எவ்வளவு களைப்பு வந்திருக்கும், எவ்வளவு அவனுடைய உடம்பு வேர்த்திருக்கும், அவனுடைய ஓட முடியாமல் அவனுடைய மூச்சு எவ்வளவு திணறி இருக்கும். ஆனாலும் கூட அதெல்லாம் அவன் பார்க்காம கர்த்தர் ரதத்தோடு சேர சொல்லிட்டாருன்னு அந்த ரதத்தோடு சேர்ந்து ஓடினான். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தோடு சேர்ந்து ஓட சொன்னார்னா களைப்பு இருக்கும், வேர்வை இருக்கும், கஷ்டம் இருக்கும், பல போராட்டம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த ஊழியத்தோடு சேர்ந்து ஓடித்தான் ஆகணும். யாரோட ஓட சொல்கிறாரோ அவர்களோடு குறிப்பிட்ட காலம் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். ஓடுனா தான் எழுப்புதல். நல்லா கவனிக்க, ரதத்தோடு சேரு. ரதம் நடந்து போகுமா? ஓடுமா? ரதம் ஓடும். ஓடுறப்ப இவனும் ஓடணுமே. கால் வலிக்கும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், உடம்பு வலிக்கும், ஒவ்வொரு பகுதியும் அவனுக்கு வலிக்கும். ஆனால் வலியை பார்க்காமல் ரதத்தோடு உற்சாகமாய் ஓடினான். ஓடிக்கிட்டு இருக்கிற அவனதை இப்போ உள்ளே உட்கார்ந்துருக்கிறவர் சொல்கிறாரு, ஏறி உட்காருங்கிறார். இப்போ அவன் ஓட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சு, ஏறி உட்கார ஆரம்பித்தான். இப்போ தான் அவனுடைய சரீர களைப்பு மாறிச்சு, நல்லா உட்காந்துட்டான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு பிரசங்கிக்கிறேன். அந்த பிரசங்கம் அவனுடைய மனசுக்குள்ளே போகுது, அவனுடைய ஆவியை தொடுது, அவனுடைய ஆத்மாவை தொடுது, அவனுடைய மனக்கண்களை திறக்குது. இவர்கள் இருவரும் வேதம் சொல்லுது பாருங்க, 36வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு. அப்போ இவன் பிரசங்கித்தது எப்படிப்பட்ட பிரசங்கம்? ஞானஸ்தானத்தை வலியுறுத்தி, பரலோகத்தை வலியுறுத்தி, பாவ மன்னிப்பை வலியுறுத்தி, இயேசு கிறிஸ்துவை வலியுறுத்தி, கிடைச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு பிரசங்கம் பார்த்தீங்களா? அதனால தான் நாமும் கூட சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருக்கணுங்க. கல்விமானின் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணுங்க. ஒருத்தருக்கு எதை கரெக்டாக சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை நம்ம கரெக்டாக கல்விமானுக்குரிய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு கரெக்டாக சுவிசேஷத்தை சொல்லணும். கரெக்டாக 100 வார்த்தை சொல்லுவதை விட 2 வார்த்தை சொன்னாலும் அவங்க உள்ளத்தை தொடும்படி நம்ம கருத்தை பேச கற்றுக்கொள்ளணும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ போதக சமர்த்தனாக இருக்கணும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ பேச்சிலும் வார்த்தையிலும் நடத்திலும் குணத்திலும் எல்லாவற்றிலும் நீ மாதிரியாய், விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாக இரு. அப்போ நம்மகிட்ட மாதிரி, அப்படி ரோல் மாடல் இருக்கணும்.
நம்மளை பார்த்த உடனே அவங்க கனம் பண்ணணும், நம்ம பார்த்த உடனே அவங்க மரியாதை செலுத்தணும், நம்ம பார்த்த உடனே நம்ம அவர்களுக்கு மரியாதைக்குரிய பொருளாக மாறணும். இன்னைக்கு அநேகர் நம்மளை பார்த்துட்டு கேலி பொருளாக பார்க்குறாங்க, கிண்டல் பொருளாக பார்க்குறாங்க, நம்மளை பார்த்தோன்னே பரியாசம் பண்ணுறாங்க, நம்மளை பார்த்தோன்னே கேலி பேசுகிறாங்க, நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு கிண்டல் வார்த்தைகள் வருது அல்லது அவமரியாதையான வார்த்தைகள் வருது, நம்மளை பார்த்த உடனே சிங்குலரில் பேசுகிறாங்க, ஒருமையில் பேசுவாங்க. பார்த்தீங்களா, உங்கள் பழக்க வழக்கங்களை சிலர் உங்களை போடின்னு பேசுகிற அளவுக்கு, வாடின்னு பேசுகிற அளவுக்கு, வாடான்னு பேசுகிற அளவுக்கு, போடான்னு பேசுகிற அளவுக்கு மதிப்பற்ற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி மகிமைப்படுவார்? உன் மேலே கனத்துக்குரிய ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா, நீ ஆவியானவரை சுமர்ந்து கொண்டு இருக்கிறீர் அல்லவா, நீ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஆவியானவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர் அல்லவா. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கணும்? கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கணும். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணி பேச கற்றுக்கொள்ளுங்க. நம்ம யாரையுமே அவமரியாதை அக்ரிணை வார்த்தைகளை பேசக்கூடாது. பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்கர் வேடலாம், ஊழியம் செய்வாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல இருப்பாங்க, ஆனால் பேச்சு வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பேச்சு வழக்கு, அந்த பழைய கலாச்சார பேச்சு வழக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஊழியம் வளர வளர நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப எழும்ப சொற்குற்றம் வரக்கூடாது, பொருள் குற்றம், பேச்சில் குற்றம் வரக்கூடாது. அப்போ நம்முடைய பேச்சுக்களை முதல்ல திருத்தணும். அதனால தான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருங்கன்னு வேதம் சொல்லு. இன்னைக்கு காலை செய்தியை கேளுங்க, நீ பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு வைப்பீங்க. நம்ம எப்படியெல்லாம் பேசுகிறோம், வீட்டுக்காரி மனைவியா என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுகிறோம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு கேள்வி கேட்பார். நம்ம யாரை என்ன பேசுகிறோமோ அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கணும். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இப்போ பிலிப்புவை ஆவியானவர் தூக்கி கொண்டு போனார், இன்னைக்கு உங்களையும் தூக்கி கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்துங்க. நிச்சயமாக இந்த அனுபவம் உண்மையான அனுபவம். உங்களையும் ஆவிக்குரிய உலகத்தில் லிஃப்ட் அப் பண்ணுவார். உன்னால் ஏற முடியாத இடத்திற்கு, போக முடியாத இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போக அவர் யாராக இருக்கிறாரு? வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறாரு. இன்னும் பாருங்களேன், வேதத்தில் அவர் எங்கெல்லாம் எப்படி இருந்தார் என்று நான் சில வசனங்களை காண்பிக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். பந்தி விசாரிப்பு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அங்கே சீசர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து படித்தால் 31வது வசனத்து வரை அது இருக்கிறது. வாசிக்கலாமா? அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களோடு இருக்கையில், அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு எப்படி போயிட்டார்? எஸ்கேப்டு, மறைஞ்சிட்டார். திடீர் என்று அவர் காணாமல் போய்விட்டார். அப்புறம் அவரை பார்க்க முடியலை. அப்போ இயேசு கிறிஸ்து டக்குன்னு போயிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் கொண்டு போனது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? மறைய பண்ணிட்டார், கொண்டு போயிட்டார், அடுத்த இடத்திற்கு கொண்டு போயிட்டாரு. இதே வசனத்தை இன்னொரு இடத்துல வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். யோவான் 8:59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவிலே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு கல்லை எடுத்து இயேசுவை எரிய அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நிற்கும் பொழுது வார்த்தை சொல்கிறது, இயேசு மறைந்து போனார். இயேசு அந்த இடத்துல இல்லாமல் விலகி போனார். அப்போ அவர் நடந்து போகல, மறைந்து போனார். திடீர் என்று அவரை காணலை. அப்போ யார் அவரை கொண்டு போனது? பரிசுத்த ஆவியானவர் அவரை மறைய பண்ணி விட்டார், அடுத்த இடத்திற்கு கொண்டு போய் விட்டார். வேதம் சொல்லுது, மத்தேயில கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார், சோதிக்கும்படி அவர் கொண்டு போனார். அப்போ அந்த இயேசுவுக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் உதவி செய்வார். எனக்கு தெரிந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆவி உலகத்தில் போகிறவங்க இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அவங்க இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆவி அமெரிக்காவை பார்க்கும், ஆப்பிரிக்காவை பார்க்கும். அவங்க ஆவியில் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இலங்கை, உலகத்தின் பல பகுதிகளில் அவர்கள் போய் அந்த இடத்துல இருக்கிறத அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம் டிவியில்.
எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வட மாநிலங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்படி அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் தென்னிந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் ஒரு பெரிய மீட்டிங்கில் பிரசங்கிக்கணும். ஆனால் அந்த நாளில் அங்கிருந்து வருவதற்கு வர முடியாத ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ அவர் அந்த ஊழியக்காரர் வட மாநிலத்தில் இருந்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே டேட்டு கொடுத்துட்டோம், அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, கூட்டங்கள் ஒழுங்குபடுத்திட்டாங்க, இப்போ கூட்டத்தில் நான் பிரசங்கிக்க போயாகணும். ஆனால் இந்த வந்த இடத்துல செய்த ஊழியத்தில் போக முடியாத ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. அங்கேருந்து போக்குவரத்து தடை ஏற்பட்டு போச்சு. எப்படி நம்ம கொரோனா காலத்தில் ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு மாநிலத்துக்கு போக முடியாது, மாவட்டத்திலேருந்து மாவட்டத்துக்கு போக முடியாது, ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு போகணும்னா அநேக தடைகள் இருந்துச்சு. இதே மாதிரி அந்த மாநிலத்திலேருந்து இந்த மாநிலத்துக்கு வர முடியாமல் தடை ஏற்பட்டு போச்சு. நியாயமான ஒரு காரணம், அரசு தடை விதிச்சிருச்சு, வர முடியலை. அவர் வருவதற்கு இங்கே எல்லா ஒழுங்குகளும் அவங்க செஞ்சுட்டாங்க. ஆனால் அவர் வட மாநிலத்தில் மாட்டிக்கொண்டார். ஆனால் இப்போ பரலோகத்தை நோக்கி அவர் பார்க்குறாரு, பரலோக பிதாவே, ஊழியத்துக்கு சொன்னது நீங்கள் தான், இங்கே வந்த இடத்துல ஊழியத்தில் என்னை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் தென்னிந்தியாவில் இந்த குறிப்பிட்ட இடத்துல இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணி ஆகணும். அங்கேயும் நீங்கள் தான் டேட்டு கொடுக்க சொன்னீங்க, இங்கேயும் நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் ஊழியம்தான். ஆனால் இப்போ நான் போக முடியாத அளவுக்கு தடை ஏற்பட்டு போச்சே, வாகனத்தில் இங்கேருந்து பிரயாணம் பண்ணி என்னால் போக முடியாது, நான் அந்த ஊழியத்தில் எப்படி பிரசங்கிப்பது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நொடி அந்த சரீரம் அங்கே இருக்குதான், ஆவியானவர் அந்த அருமையான தேவ ஊழியக்காரரை அப்படியே எடுத்து கொண்டு வந்தாராம். இது குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டார். அவர் இறங்கும் பொழுது அவருக்கு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்டேஜில் அவர் நடந்து போனார். அங்கே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அவரை வரவேற்றார், பிரசங்கம் அழகாய் பண்ணினார், பாடல் பாடினார். ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கூட்டம் முடிஞ்சிச்சு. அடுத்த நொடி பார்த்தா அவரை காணவில்லை. அழைப்பு கொடுத்த ஊழியக்காரர் கேட்குறாரு, இப்போத்தானே உங்களை பார்த்தேன், காணமே, எங்கே இருக்கிறீங்கன்னு ஃபோன் பண்ணால் அவர் சொல்கிறார், நான் மகாராஷ்டிராவில், பீகாரில், வட மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறேன். அண்ணே நீங்கள் வந்திருந்தீங்களே, நான் பார்த்தனே, உங்களோட பேசினேனே, உங்கள் கையை பிடிச்சனே. ஆமாம், நான் வந்திருந்தேன், ஆவியில் நான் வந்தேன், என் கூட ஏசப்பா வந்திருந்தார், நான் வந்தது உண்மை, பிரசங்கித்தது உண்மை, ஆனால் என் சரீரம் இங்கே இருக்குது, ஆவியானவர் என்னை கொண்டு வந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. இப்படி இருக்குது உலகத்தில். இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு தரணும். வேதத்தில் பாருங்களேன், அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நம்ம ஆழமாய் உள்ளே போகலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக என்னோடு இணைந்து வந்தீங்கன்னா இதனுடைய சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை, பக்க நம்பர் 204வது பக்கம். ரசிப்போமா? பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இந்த வார்த்தைக்கு முன்னாடி 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே உள்ள சூழ்நிலை தெரியும். அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழை அடித்து கொண்டே இருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. கப்பல் பிரயாணம், அந்த காலத்தில் பிரயாணத்துக்கு கப்பல் தான் ஏதுகரமாக இருக்கும், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறதுக்கு. இப்போ தான் தார் சாலை வந்துருச்சு. எந்தெந்த ஊர்லேருந்து எங்கெங்கேயோ நம்ம என்ன பண்ணிடுறோம், பிரயாணம் பண்ணிடுறோம். விமான சேவை வந்துருச்சு. இன்னும் பலவிதமான மகிழ்ந்து கார்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் பெரும்பகுதி கப்பலில் தான் பிரயாணம். இப்படி தான் கப்பலில் பவுலை பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறாங்க ராயன்ட்டை நிறுத்துவதற்காக. பெறப்படும் பொழுதே பவுல் சொல்கிறாரு, இந்த பிரயாணம் சாதகமானது அல்ல, இதில் நான் விபத்தை காண்கிறேன், ஆபத்தை காண்கிறேன். கர்த்தர் இந்த பிரயாணத்தில் விபத்தில் ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு என்று சொன்ன பொழுது அந்த மாலுமியும் மக்களும் நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அப்போ அடித்த காற்று தென்றல் காற்று அடிச்சிச்சான். அங்கே வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் 11ஆம் வசனம் பாருங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும். 10வது வசனத்தை வாசிங்க. பவுல் என்ன சொன்னார்? மனுஷரே, 27ஆம் அதிகாரம் 10வது வசனம், மனுஷரே, இந்த யாத்திரையிலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை, இப்போ நாமும் நிறைய எச்சரிப்பை சொல்கிறோம்.
ஆனால் எச்சரிப்பை மக்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன எதை எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, அவசகுணமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். காலையில் வந்தாவே பயமுடுத்துகிற மாதிரி செய்தி சொல்கிறார். இதை வந்தால் ஆசீர்வதிப்பியார், கிழக்க போவேன் மேற்கையும் வழக்கில் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொல்ல மாட்டேங்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 1000 மடங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார். லாபான் கோடி மடங்குன்னு சொன்னேன், இவன் ஒரு 10 மடங்காவது இவர் சொல்ல மாட்டேங்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் வருகிறார், கையை விசாரிப்பார், மரணம் இருக்குது, நியாயத்தீர்ப்பு. நீ காலையில் வந்தவங்களாம் முகமே மாறி போச்சு, யார் முகமும் சிரிச்ச முகமாக இல்லை. ஏன்னா வருகையை பற்றி பேசினாலும் மரணத்தை குறித்து பேசினாலும் ஒருத்தருடைய முகத்திலையும் சிரிப்பலைகளே இருக்காது. ஆனால் இது ரெண்டும் நடக்க போகுது. மரணம் வரத்தான் போகுது, நியாயத்தீர்ப்பு வரத்தான் போகுது. இது ரெண்டுக்கும் எந்த மனுஷனும் தப்பித்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய மனுஷனாய் பிறந்த எல்லாருக்கும் நிச்சயமாய் முடிவுன்னு ஒரு நாள் வரும். முடிஞ்ச அடுத்த நிமிடம் நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே மாற்றப்படாத சத்தியம். ஆனால் நம்ம அந்த நாளை நினைவு கூறுவதே கிடையாது. அருமையானவர்களே, இவர் எவ்வளவு எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போ எச்சரிப்பின் செய்தி தாங்க நமக்கு தேவை. இந்த கடைசி கால ஊழியம் எச்சரிக்கிற செய்தியாக இருக்கு. மனுஷனுக்கு எச்சரிப்பை கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, பிரயாணம் வேண்டாம், மோசம் இருக்குது, சேதம் இருக்குது, ஜீவனுக்கு வருத்தம் இருக்குது, உயிருக்கே ஆபத்து இருக்குது சொல்றாருல்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? 11ஆம் வசனம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பி. இப்போ நம்ம நம்பிக்கை எஜமானன் மேலே இருக்கா, மாலுமி மேலே இருக்குதா, கப்பல் மேலே இருக்குதா, பொருளாதாரத்து மேலே இருக்குதா, சொந்தக்காரங்க மேலே இருக்குதா? சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் மாமா இருக்கிறார் விட்டு கொடுக்க மாட்டார், எங்கள் மைத்துனர் இருக்கிறார் விட்டு கொடுக்க மாட்டார், எங்கள் அண்ணன் இருக்கிறார் விட்டு கொடுக்க மாட்டார், என் மனைவி எங்களை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடு, எண்ணப்படுவதற்கு அவன் மாத்திரம். கர்த்தரை தான் நம்பணும். கர்த்தர் தான் நமக்கு தகப்பன். அவர் தான் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷர்கள் எல்லாம் விட்டுருவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும், நிர்பந்தமான ஒரு நிலைமை வரும். அப்படி நிலைமையில் அவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் கை விட்டுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ வர முடியாது, இப்போ என்னால் முடியாது, நான் பொறுப்பில் இருக்கிறேன், முக்கியமான பணியில் இருக்கிறேன், எக்ஸாமில் இருக்கிறேன், டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது பிரயாணத்தில் இருக்கிறேன், ஏதாவது ஒன்று மனிதர்கள் சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த காலத்துலேயும் ஆபத்து காலத்தில் உடனே நமக்கு அந்த இடத்துல இறங்கி வருகிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வருவார். மற்றவங்களாம் நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் டியூட்டியில் இருக்கோம், வர முடியாது, அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். மனுஷர்கள் எதையாவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஏன்னா அவங்களால வர முடியாது. ஆனால் எப்பொழுதுமே முடியாதுன்னு சொல்லாத ஒருத்தர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் அவர் தான் சமயத்துக்கு ஏற்ற சகாயர். இப்போ இந்த மாலுமி சொன்னதை அவன் நம்பிக்கிட்டான். 100க்கு அதிபதி மாலுமி என்ன சொல்லியிருப்பாரு? நல்ல காற்றடிக்குதுப்பா. அவருக்கு தெரியாமல் சொல்கிறாரு. கப்பலை பற்றி அவருக்கு அனுபவம் கிடையாது. காற்று அழகான காற்று. என்ன காற்றுன்னு வேதம் சொல்லுது பாருங்க. 13 தென்றல் காற்று எப்படி அடிக்குது? அப்படி நல்ல ஸ்லோ மோஷனில் அடிக்குது. அப்படியே ஜாலியாக இருக்கு. பார்த்தா வெளியில் காற்று வாங்கலாம். நல்ல ஏர் கண்டிஷனாக நல்ல காற்று அடிக்குதுப்பா. இந்த பிரயாணத்தை இவர் நல்ல பிரயாணம் இல்லைங்கிறாரு, இதில் மோசம் வரும்னு சொல்கிறாரு, இது ஜீவனுக்கு வருத்தம் வரும்னு சொல்கிறாரு, இந்த பிரயாணத்தில் ஆபத்து வரும்னு இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு. இவர் பேச்சை எப்படி நம்புறது? வெளியில் எப்படி இருக்குது? தென்றல் காற்றுல அடிக்குது, நல்ல சொகுசான காற்றுல அடிக்குது. நமக்கும் எல்லாமே முதன்னு சொகுசாக தாங்க தெரியும். முதல் பிரயாணம் எல்லாமே சொகுசாக இருக்கும். முதன்னு பாருங்கள், எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். போக போகத்தானுங்க உண்மை தெரியும். போக போகத்தாப்ப அவங்களுடைய முக ரூபம் மாறுபடும். போக போகத்தான் அவங்களுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். எப்பயுமே யாருமே எடுப்பில் உண்மைத்தன்மையை காட்ட மாட்டாங்க. நீங்களுமே யார்கிட்ட இப்போ எடுத்தோடனே உங்கள் உண்மை சுபாவத்தை காட்டுவீங்களா? மெதுவாக தாங்க பேசுவீங்க, நல்லா தாங்க செய்வீங்க. ஆனால் நாட்பட தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆள் தத்துவம் வெளிப்படும். அப்போ தான் சொல்லுவாங்க, ஏன்னா இவர் இப்படியே நான் நினைக்கவே இல்லை, இவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை வருது, இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. அப்புறமேல் தான் தெரியும் உண்மை சுபாவம். அது லேட்டாக தான் தெரியும். இப்போ முதல்ல அடித்த காற்று தென்றல் காற்று. பாருங்களேன், இந்த வார்த்தையை குறித்து 13 தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இப்போ பக்கத்து ஊர் வரையும் போயிட்டாங்க. காற்று பக்கத்து ஊர் வரையும் கொண்டு போயிடுச்சு. என்ன தீவுலேருந்து? இந்த தீவுலேருந்து கிரேத்தா தீவு வரையும் போயிட்டாங்க. அப்போ போகிறப்ப இடையில காற்று நல்ல சொகுசாக இருந்துச்சு. என்ன பேசிட்டு போயிருப்பாங்க?
நல்ல வேளை இவர் பேச்சை கேட்டிருந்தோம்னா நம்ம அங்கேயே தான் கடந்திருக்கணும். நல்ல வேளை நம்ம புறப்பட்டுட்டோம்ப்பா, பாரு எவ்வளோ அழகாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, இவர் வேற இப்படி வந்து சொல்கிறாரே. இப்போ நமக்கும் சில எச்சரிப்புகள் முதன்னு கஷ்டமாக இருக்கும், சில ஆலோசனைகள் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏற்க முடியாததாக இருக்கும். ஆனால் பிந்தின நாட்களில் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதம் சொல்லுது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு ராஜாக்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் இருப்பாங்க, யோசனைக்காரர்கள் இருப்பாங்க. அங்கே இடத்துல நிறைய பேர் யோசனை சொல்லக்கூடிய யோசனை நபர்கள் இருப்பாங்க. ராஜா கூப்பிட்டு கேட்பார், யுத்தத்துக்கு போகலாமா, இந்த இடத்த கைகூடுமா, நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய யோசனைக்காரர்களை வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆலோசனை கமிட்டி இப்பயுமே இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய தலைவர்கள் தங்கள் மத்தியில் ஐஏஎஸ்களை ஐபிஎஸ்களை சுற்றி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கமிட்டி அவங்க தான் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. இதே பழைய காலத்தில் இருந்துச்சு. அதனால தான் தாவீதுக்கு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அகித்தோப்பேல். அவன் சொல்கிற எல்லா ஆலோசனையும் நடந்தேறும். அவன் நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஆலோசனைக்காரன். ஆனால் அவன் தாவீதுக்காகத்தான் தீர்க்கதரிசியாக இருந்தான், தாவீதுக்குத்தான் அவன் ஆலோசனைக்காரன். ஆனால் அதே ஆலோசனையை அவன் அப்சலோமுக்கு சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை அபத்தமாக கர்த்தர் செஞ்சிட்டார். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த கிருபையை கர்த்தருக்கு தான் நம்ம பயன்படுத்தணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் நம்ம பயன்படுத்தணும். நமக்கு தாவீது சொல்கிறாரு, என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய பொருள் எல்லாமே கர்த்தருக்கு தான், நான் ஒரு நாளும் அந்நிய தேவருடைய பெயர்களை சொல்ல மாட்டேன், அடுத்தவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் இருப்பேன், ஒரு நாள் பரிசுத்தவான்கள் நான் மறக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அருமையானவர்களே, கொஞ்ச தூரம் பிரயாணம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்த வார்த்தை வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரத்திற்கு உள்ளே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை எப்போ வரும்? 15 தேதி எல்லாரும் சந்தோஷமாக தாங்க போனோம். 18ஆம் தேதி வரையும் ஊழியத்தை முடிச்சுட்டு போகிறப்ப ஒரே ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், ஜபம் என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆராதனை என்ன, ஊழியம் என்ன. 18ஆம் தேதி நாங்கள் எல்லாம் முடிக்கிறப்போ ஒரே சந்தோஷம், அப்பா ஜீவன் நான் நினச்சேன் ஜீவன் தப்பிச்சிருச்சு, பிள்ளைகள்லாம் சேமமாக வந்துட்டாங்க, ஊழியத்தை முடிச்சிட்டோம், பெரிய ஒரு கர்த்தருடைய கிருபையினால் இந்த 4வது ஆண்டு வெற்றிகரமாக ஊழியத்தை முடிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷமாக வீட்டுக்கு போனோம், நன்றி சொன்னோம். ஆனால் 19ஆம் தேதி 20ஆம் தேதி அடுத்த அடி ஊழியத்தில் விழுந்துச்சு பாரு. டம்முன்னு ஒரு பக்கம் இருந்து ஒரு ஃபோன் வருது, கீழே விழுந்துட்டார், கை போச்சு, கால் போச்சு, இடுப்பு போச்சு. ஒரு பக்கம் வந்து கை அசைக்க முடியல, ஒரு பக்கம் கால் போய் கிடக்குறாங்க, இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, மாற்றி இடி விழுந்த மாதிரி செய்தி. 15 நாள் வரை நல்லா தானே இருந்தோம். 16, 17 அடுத்த ஊழியம் முடிஞ்ச உடனே போராட்டம் வருதே. இங்கே பாருங்க, முதல்ல அடித்த காற்று நல்ல காற்று தான், அதே கப்பல் தாங்க, அதே மாலுமி தாங்க, அதே ஜனங்கள் தாங்க, உள்ள 247 பேர் உள்ளே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே காற்று மட்டும்தாங்க மாறிடுச்சு, சூழ்நிலை தான் மாறுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பகற்காலம் இருக்குது, ராக்காலம் இருக்குது, தென்றல் காற்று இருக்குது, கோராவரி காற்று இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. சிரிக்க ஒரு காலம், அள ஒரு காலம், அல்ல ஒரு காலம், எரிய ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம். ஒவ்வொரு காலத்து வழியாக நம்ம கடந்து போய் தான் ஆகணும், போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்து வழியாக நம்ம கடந்து போய் தான் தேவராஜ்யத்தை கட்டணும். இப்போ இங்கே பாருங்களேன், அழகாய் வேதம் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த கப்பலுடைய நிலைமையை பாருங்களேன். 15ஆம் வசனம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் போக கூடாதபடினா காற்றின் போக்கிலே கொண்டு போகும். காற்றுக்கு எதிர்த்து போக முடியலையா? இப்போ காற்று எங்கிட்ட அடிக்குதோ அந்த பக்கத்தில் போய்கிட்டே இருக்குது. காற்று கிழக்க இருந்து மேற்க அடிச்சிச்சுன்னா கப்பல் கிழக்க இருந்து மேற்க போய்கிட்டே இருக்கு. ஒரு வேளை அது 500 கிலோமீட்டர் வந்திருக்குன்னா திருப்பி 500 கிலோமீட்டர் போயிடுச்சு பின்னாடியே. இதாங்க மடங்கடிக்கப்பட்டது. அது முன்னேற முயற்சி பண்ணுது, பழைய நிலைமைக்கு வர முயற்சி பண்ணுது, ஆனால் முடியல, காற்று அடித்து கொண்டு போயிடுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் மடங்கடிக்க கொஞ்சம் குறிப்பிட்ட போன மாதம் தாங்க இப்படி இருந்தேன், இந்த மாதம் அதை விட மோசமாக போச்சு. இந்த மாதமும் எங்களால் எழும்ப முடியல, இந்த மாதமும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. பழைய நிலைமையிலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். எழும்புறோம், விழுந்துடுறோம், எழும்புறோம், சறுக்கு பாறையில் ஏறின மாதிரி, அல்லது வழுக்கு பாறையில் ஏறின மாதிரி, அல்லது சேற்றுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி எழும்ப நினைக்கிறோம், விழுந்துடுறோம், முயற்சிக்கிறோம், முடியல. அதே நிலைமை தான் பல ஆண்டுகளாய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வேளை இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதில் இருந்து உங்களை கர்த்தர் தூக்குறதுக்கு என்ன செய்ய போகிறார் என்பது தான் கர்த்தருடைய வார்த்தை. கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், அங்கே அதிகில் கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர் போக கூடாதபடினா
காற்றின் போக்கிலே கொண்டு போக அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஒதுங்குகையில் வெகு வருத்தத்தோடு படகை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்களை செய்து, பாருங்க அந்த கப்பலை சரிப்படுத்துறதுக்கு உபாயம், தந்திரம், பலவிதமான டெக்னிக்கலை பயன்படுத்தி வேதம் சொல்லுது, கப்பல்களை சுற்றி கட்டி சொறி மணலில் விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே, எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க, இருக்கிறது தண்ணிக்குள்ள, தரையாக இருந்தால் இறங்கி திடுன்னு ஓடிடலாம். இப்போ எப்படி ஓடுறது? சுற்றி சுற்றி ஓடினாலும் அந்த கப்பலை தவிர வெளியில் போக முடியாது. ஏன்னா எங்கிட்டு போனாலும் விழுந்துருவோம். சுற்றி சுற்றி புயல் அடிக்குது, பயங்கரமான கிளியோத்தான் என்று சொல்லப்பட்ட கோர காற்று அடிக்குது. இப்போ எப்படி வெளியே ஏறுறது? கடலை விட்டு வெளியில் வர முடியாது, கடலை விட்டு அந்த கப்பலை விட்டு வெளியில் வர முடியாது, வந்தாலும் செத்துருவோம். அப்போ திருப்பி திருப்பி அந்த கப்பலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதான் மடங்கடிக்கப்பட்டது. இந்த பக்கம் காற்றடிக்குது, இந்த பக்கம் காற்றடிக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கை பகுதிக்கு மீனவர்கள், மீன் பிடிக்க போன மீனவர்களில் அந்தோனி என்ற ஒரு சகோதரன் பேப்பரில் செய்தி கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உண்மையிலே இயேசு இருக்கிறார், நான் கடலில் பார்த்துட்டேன். அவர் எப்படி சொன்னார்னா, அவர் மீன் பிடிக்க போன அந்த நாளில் பயங்கரமான சூறை காற்று, பயங்கரமான புயல் காற்று வந்துருச்சு. இப்போ இவர் போன அந்த படகுல தான் போயிருக்காங்க. அவன் மீனவர்கள் போயிருக்கிறது படகு. அந்த படகு அந்த பெரிய புயலில் மாட்டிக்கிச்சு. இப்போ புயலில் மாட்டிக்கிட்ட உடனே தண்ணீர் நிறைஞ்சு படகு நிறைச்சிருமா. நிறைச்சா என்னாக, தண்ணிக்குள்ளே போயிரும்ல. அப்போ அவங்க அமௌண்ட்டு வெளியே ஊற்றணும், மோட்டரை வச்சு வெளியே ஏற்றணும். எவ்வளவு ஏற்றுனாலும் வெளியே எடுத்தாலும் அடுத்த நிமிஷம் தண்ணி நிறைஞ்சிருது. திருப்பி இவங்க எடுத்து விட நிறைஞ்சிட எவ்வளோ டீசல் அவங்கள்ட்ட இருக்கும், எவ்வளவு ஏற்ற முடியும் அவங்களால? அவர் சொல்கிறாரு, கண்ணால் நாங்கள் மரணத்தை பார்த்தோம். இந்த நிமிஷம் செத்துருவோம், அடுத்த நிமிஷம் செத்துருவோம். 3 நாள் 10 நாள் 5 நாள் சாப்பிடல, நிமிந்து பார்க்கல, பக்கத்தில் இருக்கிறவன் இருக்கிறானான்னு தெரியல. என் உயிரை நான் காப்பாற்றணும்னா நான் தண்ணியை ஏற்றித்தான் ஆகணும், என் உயிரை காப்பாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், உழைச்சித்தான் ஆகணும். இப்படி தாங்க நாங்கள் 10 பேர் அந்த படகுக்குள்ளே உயிரை பணைய வச்சு, தூக்கம் இல்லை, தண்ணி குடிக்கல, ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கலை. ஏன்னா புயல் வளைச்சு அடிக்குது, கப்பல் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இருந்த டீசல் தீர்ந்துருச்சு. இப்போ காற்று அடிக்க கப்பல் தத்தலாடுது எல்லா இடத்துலையும். ஆனால் எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இயேசுவை கூப்பிட்டோம். அந்த நிலைமையிலும் இயேசு எங்களை காப்பாற்றி கரையில் கொண்டாந்து விட்டார்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அவங்கெல்லாம் மரணத்தை கண்ணில் பார்த்துருக்குறாங்க, நமக்கு மரணத்தை பார்க்காதனால தான் தைரியமாக இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, அப்போ கடலை விட்டு எப்படி வெளியே வர்றது? இவங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த சரக்கெல்லாம் கடலில் போட்டாங்களாம். யோனா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குற சரக்கை கடலில் போட்டாங்க. நீங்களும் உங்கள் பொருளை கடலில் போடுறது ஈஸியான காரியமா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த ஒரு பொருளை, டாக்டர் சொல்லுவாங்க 1 லட்சம் கட்டு, 2 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டு, 50,000 கட்டு, 20,000 கட்டு, ஒரு ஊசி 25,000. அப்போ தான் சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இதில் போய் இந்த வியாதியில் எல்லாத்தையும் இழக்கிறமே. பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு வந்த அந்த வியாதி 12 வருஷம் பெரும்பாடுள்ள. அவ என்னெல்லாம் இழந்த தெரியுமா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து சற்று ஆகிலும் சுகமடையாத பொழுது பல வைத்தியர்களால் அவள் வருத்தப்படுத்தப்பட்டு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பல வைத்தியரிடத்தில் அவள் போயிருக்கிறா. பல ஊசிகளை, மாத்திரைகளை, வைத்தியங்களை, அடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய பச்சிலைகளை, அவங்க கொடுக்கக்கூடிய பத்தியங்களை, அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவள் செய்திருக்கிறா. ஆனால் சற்று ஆகிலும் அவள் சுகமடையாத பொழுது, அப்போ அத்தனை வைத்தியமும் அவளுக்கு சற்று ஆகிலும் சுகத்தை கொடுக்கல. யோனா போன கப்பலில் பொருளெல்லாம் தூக்கி போட்டு யோனாவை போட வரையும் கப்பல் நிற்கல. இங்கே பவுல் போன படகுல எச்சரித்தும் அவன் கேட்காம அந்த படகு போய், கப்பல் போய் எல்லா பொருள்களையும் கடலில் நாங்கள் தூக்கி எறிந்தோம். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய நஷ்டம்? ஏன்? ஒரே ஒரு எச்சரிப்பை பவுல் சொன்னதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஆபத்தில் அவங்க மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. நாமும் கூட உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, கண் கட்ட பின்பு தான் மனுஷனுக்கு மற்றதெல்லாம் தெரியுமா. சிம்சோன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எப்படா தெளிலான்னு கேட்டால் அவன் சொல்லியிருப்பான், ஏன்டா என் கண்ணையே பிடுங்கிட்டாங்க, கடைசியில் மாவரைக்க போட்டாங்க.
இது முதலே தெரிஞ்சுதான் நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இவளை பார்த்துருக்கவே மாட்டேன்னு நான் எப்போ சொல்கிறது? பின்னாடி தெரிஞ்சு என்ன பண்ணுறது? அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, வேண்டாம்ப்பா, நமக்கு ஏற்புடையவள் அல்ல, நம்ம அந்நிய நுகத்தில் அவிவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படக்கூடாது, நமக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது, பேலியாளுக்கு நமக்கு இசைவு கிடையாது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் அவனை பெத்தெடுத்து வளர்த்தார்கள். ஆனால் அவன் பாவத்திலையும் அசுத்தத்திலையும் இச்சையிலும் வாழ்ந்து கடைசியில் கண்களை பிடுங்கப்பட்டான், கடைசியில் மாவரைத்தான். அவனை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். பரலோகத்தை பார்த்து ஒரு அபயமிடுறான், ஒரே ஒரு விஷயம், என்னை நினைத்தரலும். எவ்வளோ கெஞ்ச வேண்டிய நிலைமை பார்த்து, எவ்வளவு பலம் உள்ளவன், எவ்வளவு பயங்கர பராக்கிரமம் உள்ளவன், எவ்வளவு அவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்குவார். ஆனால் அந்த மனுஷன் கடைசியில் உயிருக்காக தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிர்பந்தம். அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ பாருங்களேன், எல்லா பொருள்களையும் என்ன பண்ணாங்களாம், கீழே போடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்ததெல்லாம் எல்லா பொருள்களும் கீழே போகுது பாருங்க. வசனத்தை வாசிங்க. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்களை செய்து, 17 வசனம், கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே, அப்போ இத்தனை நாள் பொருளை எப்படியோ பாதுகாத்து சேஃபாக வச்சு கரைக்கு போயிடலான்னு முயற்சி எடுத்துட்டு முயற்சி தோல்வி அடைஞ்சு போச்சு. எதுவுமே செய்ய முடியல. உயிரா பொருளா, உயிரா பணமா, உயிரா நிலமா, உயிரா வண்டியா, உயிரா வீடா, உயிரா அப்படிங்கிறப்ப என்னதான் பண்ணுறது? மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு உயிரைத்தான் காப்பாற்ற பார்ப்பேன். போனால் போயிட்டு போதியா, சம்பாரிச்சுக்கலாம், முதல்ல உயிரை பாருங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. பிள்ளையை பாரு முதல்ல, சொத்து பத்தலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மனைவியை பாரு, அப்புறம் எல்லாம் சம்பாரிச்சுக்கலாம், சொத்து பத்தலாம். அப்போ பார்த்தீங்களா, உயிரா பொருளாங்கிறப்ப உயிர் தான், பொருளை பார்க்க மாட்டோம். ஏனென்றா இப்போ இந்த இடத்துல சரக்கு முக்கியமா, இவங்க முக்கியமானா? சரக்கு முக்கியம் கிடையாது, ஆளுகள் தான் முக்கியம். அப்போ எல்லா சரக்கையை தூக்கி போடு. அவன் என்ன கஷ்டப்பட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி பிரயாசப்பட்டு அவன் கொண்டு வந்திருப்பான். ஆனால் ஊற்றுக்கண்கள் வீதியில் போச்சே, அந்த பொருள் எல்லாம் கடலுக்குள்ளே போயிருச்சே, அந்த கடல்கள்லாம் மீனுக்கு இறையா போச்சே, அந்த பொருள் எல்லாம் இன்னைக்கு கடலுக்குள்ளே ஆழ்கடலில் போய் மாட்டிக்கிச்சே. அவ்வளவும் எவ்வளோ வருத்தப்பட்டு அவன் போட்டிருப்பேன். காரணம், ஒரு எச்சரிப்பை அவன் மீறி போன வழியில் பொருள்கள் எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டுச்சு. அருமையானவர்களே, இப்போ தான் சொல்கிறாங்க 10வது வசனம், 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எல்லாம் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய், இந்த உபத்திரம் எத்தனை காலம்? அநேக நாள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, எண்ணெய் நாட்கள் எண்ணல. ஒரு 10 நாள் வெளிப்படுத்தல் இருக்கு, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் நாள் இருக்கு. எரேமியாவிற்கு 10 நாள் கழித்து பதில் வந்துச்சு, நாள் இருக்கு. ஆனால் இங்கே நாள் எழுதப்படலை, அநேக நாளுன்னு எழுதி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா கவுண்டிங் கிடையாது, நாட்களுடைய எண்ணிக்கை இந்த இடத்துல கிடையாது. அது 10 நாளா, 20 நாளா, 1 மாசமா, 15 நாளா, 50 நாளா, 40 தெரியல. அந்த இடத்துல கவுண்டிங் இல்லாமல் இருக்கு. அநேக நாளா என்னெல்லாம் இல்லையா, சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களையும் காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டே இருந்தபடியால். இதாங்க மடங்கடிக்கப்பட்டது. சரி, இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் யோசித்து பாருங்க. தியானத்தில் பூரா மேலே, கப்பல் மேலே இருந்த எல்லா தட்டு முட்டெல்லாம் பறந்துருச்சு. இப்போ எல்லா பேரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு தானே இருப்பேன். அவன் படுக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? மழை கொட்டிக்கிட்டே இருக்குது, பெருங்காற்று மழை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் அங்கே அந்த கப்பலுக்குள்ளே எங்கே ஓடி ஒளியிறது? அப்படியே ஒளிஞ்சாலும் கொஞ்சம் நெஞ்ச இடம் இருந்தாலும் எத்தனை பேர் ஒளிவ? கப்பலில் இருக்கிற வயதானவர்கள், சின்னவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாம் காற்றுலையும் மழையிலையும். அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். இதான் மட்டங்கட்டிக்கப்பட்ட நிலைமை. இப்போ அவனுக்கு என்ன வேணும்? முக்கியமாக தரையை கண்டுபிடிச்சி கீழே இறங்கி ஓடிடணும். பொருள் போனாலும் பரவாயில்லடா, எங்கேயாவது ஒரு பக்கம் போய் பொழைச்சிக்கலாம், ஜீவனை தப்பிக்க வச்சுட்டா பரவாயில்ல, தரையில் கால் வைக்க முடியாது, தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர் தான் சொல்கிறாரு, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிருச்சு. இதுதான் மடங்கடிக்கப்பட்ட நிலைமை. அற்று போச்சா? முன்னேறவே முடியலையா? நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி தோணுதா? இனி எப்படி எழும்ப போகிறோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் கர்த்தருடைய ஒத்தாசை உங்களுக்கு இறங்கி வரப்போகுது. அவர் நிச்சயமாய் முடியாது என்கிற இடத்துல அவர் முடிய பண்ணுகிற தேவனாய் வருவார். வேதம் சொல்லுது, மனுஷனால் கூடாதது, பக்கத்தில் சொல்லுங்க, மனுஷனால் முடியாதது தான் தேவனால் கூடும். காற்று வராது, மழையும் வராது, ஆனால் நீங்கள் வெட்டி இருக்கிற பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால்
நிரப்பப்படும். கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வரும். கரந்தட்டி கர்த்தருக்கு எங்கேருந்து வரும்? காற்று புக முடியாத இடத்துல கூட கர்த்தர் புகுந்து வரும். வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கிறாங்க. பூட்டிய வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். அவங்க நினச்சிக்கிட்டாங்க பூட்டிக்கிட்டா வரமாட்டாருன்னு. ஆனால் பூட்டின வீட்டுக்குள்ளே யார் வர்றா? இயேசு வந்து வாழ்க என்னார், சமாதானம்னார், பயப்படாதீங்கன்னு சொன்னார். அவங்க நினைக்கிறாங்க பூட்டி வச்சிருக்கிற உள்ளே வந்துட்டாரு. நீ எங்கே இருந்தாலும் வருவார். நீ எந்த ரூமுக்குள்ளே இருந்தாலும் ஏசப்பா உன் பக்கத்தில் வருவார். ஏசப்பா உன்னை வந்து தூக்கி விடுவார். இன்னைக்கு நிச்சயமாக செய்தியோடைய ஆழமே உன்னை தூக்கி விட போறார். இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்துல கொண்டு போய் பிலிப்பை தூக்கிட்டு போனார் இல்லையா? எசேக்கியேலை தூக்கிட்டு போனார் இல்லையா? இயேசுவை பரிசுத்த ஆவியானவரை தூக்கிட்டு போனார் இல்லையா? வேதத்தில் இன்னும் நிறைய பேர்த்த கர்த்தர் தூக்கிட்டு போனார். அதெல்லாம் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்களே, அடுத்த நாள் அநேக நாளாய் அவர்கள் என்ன பண்ணாமல் இருந்தாங்களா? போஜனம். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லைன்னு நல்ல சாப்பிட்டு கொள்ள நாள் ஆச்சு பிரதர். இங்கே இருக்கிற பிள்ளைகள் வீட்லேயே நல்ல குழம்பு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மாத கணக்காக ஆயிருக்கும். ஏன்னா வீட்டில் வருத்தம், வீட்டில் கஷ்டம், வீட்டில் வியாதிப்படுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் எப்படி என்ன காரியத்தை சந்தோஷமான காரியத்தை செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். வீட்டில் ஒருத்தர் வியாதியோடு சுகவீனமாக இருந்தால், அந்த வீட்டில் ஒருத்தர் சுகவீனமாக இருந்தால் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக சுகவீனம் ஆயிரும். ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கங்களேன், இந்த மற்ற மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு உடம்பு இல்லைன்னா அவங்க அடையாளம் வச்சுருப்பாங்க வீட்டுக்கு வெளியே. அப்படின்னா அந்த வீட்டுக்கு தோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம், வியாதி வந்துருச்சுன்னு அர்த்தம். அது அடையாளத்தை காட்டுவாங்க, இந்த வீட்டுக்குள்ளே என்ன வியாதி இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் துக்கமாக தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கார முழுசுமே அந்த துக்கத்தில் பங்கு பெறுவாங்க. கேட்டால் எங்கள் வீட்டில் எழுதியா சந்தோஷம், எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இப்படி வியாதி வந்திருக்கு, எல்லாருமே நாங்கள் வருத்தத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் என்பது இல்லை. இங்கே இவர் எழுதுறாரு பாரு, அநேக நாளாய் அவர்கள் போஜனம் பண்ணாமல். நல்லா கவனிங்க, சாப்பாடே கிடைக்கலங்க. கப்பலில் என்ன கிடைக்கல? சாப்பாடு. ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் நிலைமை. நமக்கெல்லாம் இன்றைக்கி சாப்பாட்டை பற்றி மேன்மை தெரியலைங்க. எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஊர்களில் சாப்பாடு இல்லை தெரியுமா? எத்தனை வீடுகளில் சாப்பாடு இல்லை தெரியுமா? எத்தனை பேர் சாப்பாடே பார்க்க முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தப்போ சொன்ன ஒரு ரிப்போர்ட்டு, அவங்க போய் சுவிசேஷம் சொன்னால் அவங்க சொன்னாங்களா, முதல்ல சோத்தக்கூடியா, பசிக்குது, முதல்ல இயேசு அப்புறம் சொல்லு, முதல்ல சாப்பாட்டை கொடு. எனக்கு மகன் இருக்காங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மகன் இருக்கிறா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி இருக்கிறா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் பின்னாடி இருக்கிறாங்க கேளுங்க. சாப்பாடு கொடுத்தா போதும் சாமி, முதல்ல சாப்பாடு கொடு. இன்னைக்கு ஒருவேளை உணவு இல்லாமல் எவ்வளவோ பேர்கள் தரையில் வாழ்கிறாங்க. ஆனால் பவுலும் அவரோட கூட்டமும் கப்பலில் போஜனம் பண்ணாமல். இப்போ நாம் சாப்பிட்றப்ப நன்றி சொல்லுங்கள். தயவுசெய்து சாப்பாட்டுக்கு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சாப்பாட்டை கொடுத்தீரே நன்றி. உங்கள் அம்மா அப்பாவுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்க அவங்க பிரயாசப்படுறாங்க. நிறைய பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க பட்னியாக இருப்பாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைகள் சாப்பிடட்டும்னு நினைப்பாங்க. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எங்கள் அன்பு சகோதரிகள் 2 பேர் பின்னாடி இருக்காங்க. அவங்க சாப்பாட்டை எனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் லிமிட்டாக சமைப்பாங்க. கரெக்டாக லிமிட்டான அளவு தான் அந்த காலத்தில் சாப்பாடு. எங்களை வளர்த்த அப்படி வளர்ப்பு அப்படி. ஒருவேளை எக்ஸ்ட்ரா சாப்பாடு எங்களுக்கு கிடைக்காது. அந்த லிமிட்டான சாப்பாட்டில் தான் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணணும். அந்த காலத்தில் நான் வாலிபனாக இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பசிக்கும். நான் சாப்பாட்டுக்கு தடுமாறுவேன், வருவேன் பசியோடு வந்து அங்கே இங்கே பார்ப்பேன். ஏதாவது பசிக்கு என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு முடியாது. ஏன்னா அந்த வாலிப உடல் அந்த மாதிரி இருக்கும், பசி பயங்கரமாக எடுக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே லிமிட்டட் சாப்பாடு தான். அப்போ அவங்க எனக்கு நிறைய நாள் அவங்க சோத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க உணவை நான் சாப்பிட்ருக்கிறேன். நான் நினைக்க மாட்டேன் அவங்க பட்னியாக இருப்பாங்களேன்னு நான் நினைக்கல. எனக்கு கிடைச்சா போதும்னு நான் சாப்பிட்டுட்டு ஓடி இருப்பேன். ஆனால் அவங்க எனக்காக பட்னியாக இருப்பாங்க. அதான் பசியோடைய கொடுமை எப்போ தெரியும்? அந்த பாதையில் போனால் தான் தெரியும் தேவனுடைய. ஒருவேளை உணவுங்கிறது இன்னைக்கு எத்தனையோ பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு காரியமாக இருக்குது. இங்கே பாருங்களே, அநேக நாளாயினா இதுலேயும் கவுண்டிங் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் நாங்கள் சாப்பிட்லன்னா பரவாயில்ல, நாளாகவே எழுதவே இல்லை, எத்தனை நாளுன்னே தெரியல. அநேக நாளாய் 7 நாளா? நம்ம 2 நாளைக்கு பாஸ்டிங் இருன்னா 2 நாளைக்காங்கிறீங்க. இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கவங்களாம் அவுன்ஸ் கணக்கு தாங்க சாப்பாடு. அங்கெல்லாம் நம்ம மாதிரி வெரைட்டிஸ் சாப்பாடுலாம் கிடையாது. இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அழகா ஒரு பவுல் சொல்றாரு, அநேக நாளாய் உணவில்லை. நாட்களே அங்கே எழுதப்படலை. சரி, அப்படிதான் ஒரு வார்த்தை சொல்லும்போது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் முற்றிலும் அற்று போயிடுச்சு. அநேக நாளாய் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த பொழுது பவுல் அவர்கள் அடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும்
சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. நான் முன்னாடியே சொன்னேனே. இப்போ நம்ம பின்னாடி சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னேனே, நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. நிறைய காரியம் எப்போ சொல்லுவோம், முன்னாடியே சொல்லும் பொழுது நிறைய பேத்துக்கு புரியாது. அவர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா அப்படி நினைப்பாங்க. ஆனால் பிரச்சனை வந்து, போராட்டம் வந்து, கஷ்டம் வந்து, இழப்புகள் வந்து, நஷ்டம் வந்து, கடைசியில் கண் சுருகி போன பிற்பாடு அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் சொன்னாங்க, நாங்கள் தான் கேட்கல. அதனால தான் ஒரு ஜபக்குறிப்பு எழுதியிருந்தேன், போதகரின்னு சொல்லை என்ன செய்யணும், கேட்கணும். இல்லாட்டி கடைசி நாளில் ஐயோ நான் கேளாமல் போனேனேன்னு நீ வருத்தப்பட வேண்டியது வரும். அருமையானவர்களே, இப்போ அவருக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களே, ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் அங்கே யார் வந்ததுன்னு சொல்கிறாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து, கைத்தட்டுங்க, கிரேட் வேர்டுங்க அது. அப்போ கப்பலுக்குள்ளே யார் வந்தா? கப்பல் தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குது, கப்பல் உடஞ்சி போய் கிடக்குது, கப்பலில் இருக்க பொருள் எல்லாம் போயிருச்சு, கப்பலில் இருக்கவெல்லாம் அநேக நாளாக சாப்பிடல, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து அந்த கப்பலுக்குள்ளே வந்து நின்று அவன்கிட்ட என்ன பேசியிருக்கிறாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு, பார்த்தீங்களா, பவுலின் நிமித்தம் அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை பேருக்கு தயவு கிடைச்சி. எத்தனை பேரா? 37 வசனம். கப்பலில் 276 பேர் இருந்தோம். கப்பலுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்களா? 276 பேர் இருந்தோம். 276 பேர் இருந்தோம். அப்போ கப்பலுக்குள்ள 276 பேரில் ஒரே ஒருத்தர் பவுல், மித்தம் இருக்கிறவங்க பூரா ஆண்டவரை அறியாதவர்கள். இந்த ஒரு பவுலின் நிமித்தம் அத்தனை பேத்துக்கும் ஜீவனை கர்த்தர் தப்பிக்க வச்சார். ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்ல, உங்க நிமித்தம் உங்க குடும்பம் கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். நோவாவின் நிமித்தம் சேம் காம் யாபேத்து பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்க மனைவி பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துவையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடிச்சு கொண்டு போனார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் நம்மளையெல்லாம் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஊழியம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, தினந்தோறும் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது இந்த ஊழியம் தெரியுமா, உங்களுக்கு சூரிட்டி கொடுக்குது இந்த ஊழியம் தெரியுமா. தினந்தோறும் இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம பலத்தில் ஓடுறோம்னு. இல்லை தம்பி தங்கச்சி, அது மதியணும். தேவ கிருபை, அந்த கிருபைக்காய் பல பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. கேளுங்க, நேற்றெல்லாம் உட்காந்து இங்கே மணிக்கணக்காக ஜெபம் பண்ணோம். காலையில் ஒரு கூட்டம் வேலை பின்னாடி நடந்துட்டு இருக்குது, உடியாந்து நாங்கள் ஜெபம் பண்ணு, இந்த ஜெபம் பண்ணு, அந்த ஜெபம் பண்ணு, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த முதல் ஆராதனைக்கு பண்ணு, 2வது ஆராதனைக்கு பண்ணு, 3வது ஆராதனைக்கு பண்ணு, காலையில் ஜெபம் பண்ணி மாலையிலையும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம். ஏன் இந்த ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிக்கிறோம்னா, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறோம். கைத்தட்டி கர்த்தருங்க. அப்போ இத்தனை பேருடைய ஜெபம் தாங்க உங்களை பாதுகாக்கும். இத்தனை பேருடைய ஜெபம் காலையில் எந்திரிச்சு உட்காந்து இந்த ஊழியத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அத்தனை பேர்த்து பேரையும் நான் சொல்லி இன்னைக்கு வரையும் ஜெபிக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த ஜெபம் தேவனிடத்தில் போகுது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர் எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு, ஒரு காலம் நான் மறக்க மாட்டேன். இந்த ஊழியத்திற்கு உதவி செஞ்ச பிள்ளைகளை மறந்து விட நான் அநீதிக்காரன் அல்ல. கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சவங்களை நம்ம எப்படி மறக்க முடியும்? அதனால் இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, யாரெல்லாம் உழைச்சாங்களோ, யாரெல்லாம் மண் எடுத்தாங்களோ, யாரெல்லாம் கல் எடுத்தாங்களோ, யாரெல்லாம் வீடியோ எடுத்தாங்களோ, யாரெல்லாம் இந்த ஊழியத்திற்காக உண்மையும் உத்தமமாக இருந்தாங்களோ, அவங்கள இன்னைக்கு வரை என் ஜெபத்தில் மறக்கலை. கைத்தட்டி உங்களுக்கு தெரியுமா? அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பேரை சொன்னால் தான் பிரதருக்கு தெரியணும். இல்லைங்க, ஒரு தகப்பேன் என்றைக்குமே பிள்ளைய மறக்க மாட்டேன். 10 பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களே, 9 பிள்ளை கூட இருக்குது, ஒரு பிள்ளை வெளியில் இருக்குன்னா பிள்ளை மறப்பானா? மறக்க மாட்டாங்க. அவன் கூப்பிடாட்டியும் பேசாட்டியும் அந்த பிள்ளை மேலே அவன் நினைப்பாத்தான் இருப்பேன். அதான் தகப்பன். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த தகப்பன் உள்ளத்தோடு ஜெபிக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரை தயவு செய்து சொல்லுங்கள், பேரை தெரிஞ்சுக்குங்க. இங்கே இருக்கிற எல்லாத்து பேரும் உங்களுக்கு தெரியணும். இங்கே வேதத்தில் அழகா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போச்சு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல ஜீவன் கொடுத்தார், அந்த இடத்துல அவருக்கு உயிர் கொடுத்தார். உன்னோடு யாத்திரை பண்ணின யாவரையும் உன் நிமித்தம் நான் தயவு பாராட்டுறேன். அப்போ உங்கள் நிமித்தம்
தயவு பாராட்டு. ஜெயசுதா நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு தயவு. ஜெவமலர் நிமித்தம் அந்த பக்கத்தில் சொல்லுங்க, ஓன் நிமித்தம் தான். இன்னைக்கு ஜாயின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு, மேரியின் நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு, அங்கே குளோரியின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு, செலியின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ தான் யாரு சூரிட்டி, நீ தான் செக்யூரிட்டி, நீ தான் அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பு. ஓன் நிமித்தம் கர்த்தர் தயவு. போய் இவன் ஆபிரகாமா போய் தொலை. சகை வீட்டுக்கு வந்து கர்த்தர் என்ன சொன்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு, சகைவு எங்க இருக்கிறாரு, இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா? குமாரனா இருக்கிறாரு. அதனால இப்போ தப்பிச்சுட்டு இவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரட்டுங்கிறார். அப்போ எதெல்லாம் கர்த்தர் நினைக்கிறாரு பத்தியா? நீ செஞ்ச பிரயாசம். இப்போ யாரெல்லாம் குழியில போட்டாங்க, கர்த்தர் எப்படி தூக்குனா, டக் டக்குன்னு சொல்லி பாயிண்ட்டுக்குள்ள வர்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 37:24 யோசேப்பை குழியில போட்டார். போட்டாங்களா? குழிக்குள்ள தூக்கி விடுறவர் தான் இன்னைக்கு தியானம். உள்ள போட்டுட்டாங்க. யாரு போட்டது? இதை மட்டும் கொஞ்சம் என்ன பாருங்க, யாரு போட்டது? சொந்த. உங்களையும் உள்ள போடுறவன் யாராத்தான் இருக்கு தெரியுமா? அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், அக்காலா இருக்கேன், தங்கச்சியா இருக்கேன், கல்லையும் போடுவேன். மண்ணை மட்டும் போட மாட்டேன். என்ன போடுவேன்? செத்தவனுக்கு மண்ணு போடுறேன், குழியில் போடுறவனுக்கு என்ன போடுவேன்? இப்போ செத்து போடான்னு கல்லையும் சேர்த்து போட்டிருப்பேன். யோசேப்பை கொண்டு போய் போட்டானே, 10 பயலும் சேர்ந்து போடுறப்ப என்ன கத்திருப்பேன். யோசித்து பாருங்க. அவன் என்னெல்லாம் அவனோடு கர்த்தர். நல்லா சொல்லுங்க, அவனோடு கர்த்தர் இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். குழிக்குள்ள விழுந்தாலும் கர்த்தர் இருக்கிறாரு. சட்டையை உருவினாலும் கர்த்தர் இருக்கிறாரு. பல வங்கி அருவின புடுனாலும் கர்த்தர் இருக்கிறாரு. குற்றஞ்சாட்டினாலும் கர்த்தர் இருக்கிறார். போத்திப்பார் குறை சொன்னாலும் கர்த்தர் இருக்கிறார். உனக்கு என்ன நடந்தாலும் ப்ராப்பர்சி எழுதி வைத்துக்கோ. இதான் ப்ராப்பர்சி. என்ன வந்தாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். கைத்தட்டு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. உன் முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு எத்தனை வந்தாலும், எத்தனை குழியில உங்களை தள்ளுனாலும் நீ பந்து மாதிரி எழும்பிக்கிட்டு தான் இருப்ப. பிரச்சனையை தாண்டுவ. போட்டது 24 வசனத்துல போடுறாங்க, 28 வசனத்துல தூக்கி எடுத்துட்டாங்க. 4 வசனத்துக்குள்ள தூக்கி எடுத்துட்டாங்க. கைத்தட்டி. அவன் யோசேப்பு ஜெயிலுக்குள்ள குழிக்குள்ள இருந்தது 4 வசனம் தான். 4 வசனத்துல ஆண்டவர் தூக்க விட்டார். வெளியே தூக்குடான்ட்டார். எவன் போட்டானோ, ப்ராப்பர்சி எழுதி வச்சு எவன் போட்டானோ அவங்க கையாலே தூக்குவார். கை தட்டுங்க பார்க்கலாம். அங்கோடி சாத்திராக மேசாக தீக்குள்ள போட்டாலும் தூக்கிட்டு வந்துடுவார். கர்த்தர் போட அனுமதிச்சாருன்னா தூக்குவாரு. உன் வாழ்க்கையில என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன பாடுகள், எது உன்னை மடங்கடிக்குது, எதுல நீ சோர்ந்து போறியோ அதுல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போறார். கைத்தட்டி. நீ ஏன்னா அநேகருக்கு ஆறுதலா இருக்கணும் இல்லையா? இப்ப நான் ஏன் இதெல்லாம் பழைய வாழ்க்கையை நான் ரிஃப்ளெக்ஸ் பண்றேன்னா, என் பாதைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பவுல் சொல்றாரு, நான் ஊத்துறப்பட்டது நல்லது, அது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு தாவீது சொல்றாரு. ஆனா பவுல் சொல்றாரு, நான் ஊத்துறப்பட்டதுனால தான் நான் அநேகருக்கு எப்படி இருக்கேன், ஆறுதலா இருக்கிறேன். இப்ப நமக்கு பிறருக்கு சொல்லும் பொழுது ஐயாவையே தூக்குனவரு நம்மளையும் தூக்குவாரு. அப்ப யோசேப்பை விட்டுருலங்க குழியில. அன்னைங்க தள்ளுன, கூட பிறந்தவெல்லாம் தள்ளுன, எல்லாரும் கொண்டு போய் தள்ளிட்டேன். ஆனா கர்த்தராகிய தேவன் கூட இருக்கிறவரு குழிக்குள்ள விடல, பாம்புக்குள்ள விடல, தேளுக்குள்ள விடல, சிறுத்தைக்குள்ள விடல. அந்த குழிக்குள்ளேயே அவன் காற்று ஆக்சிஜன் இல்லாம செத்து போக அனுமதிக்கல. அவன் கையாலேயே கருத்தை தூக்குனார். கை தட்டுங்க பக்கம். உன்னை தூக்கிடுவார். பக்கத்துல சொல்லுங்க, நிச்சயமா ஆரைக்கு மாரி உனக்கு சொல்றேன், தூக்குவார். பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளா ஜாயி தூக்குவார். எல்லாத்து பேரையும் பதிவு செய்ய முடியாது, சென்சார் நாங்கள் பண்ணணும். அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் கருத்தை தூக்குவார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பேசுங்க. சிஸ்டர், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க, இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வருவீங்க, இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க, இந்த பஞ்சத்திலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. அருமையானவர்களே, யோசேப்பை போட்டார்கள், அப்படியே விட்டுறலங்க, தூக்கிட்டார். கை தட்டுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. அடுத்து எரேமியாவை கொண்டு போய் போட்டார். எரேமியா பிரசங்கிங்க, தீர்க்கதரிசிங்க. எரேமியா 38:6 அவனை கொண்டு உளையான சேற்றில் போட்டார்கள். அப்படின்னா என்னது? அவனை போட்டது குழியில, யோசேப்பாவது குழியில தான் விழுந்தான், சேர் இல்லை. ஆனா இவனை கொண்டு எதுல போட்டான்? ஊழியக்காரனுக்கு என்னது? சேரு. சேருனா எப்படி இருக்கும்? உள்ள போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா பாய்சன். உள்ள இறங்கினதுல இருந்தே உடம்பு உள்ள போகும். கத்த முடியாது, கதற முடியாது, கையாட்ட முடியாது. குழிக்குள்ள கிடக்கிறவங்க கூட நடந்துக்கலாம், குழிக்குள்ள கிடக்கிறவங்க கூட அங்கிட்டு இங்கிட்டு எந்திரிச்சுக்கலாம். ஆனா சேத்துக்குள்ள கிடக்கிறவன் உலை என்றால் சேரு. இவனை கொண்டு எதுல போட்டிருக்கேன்? அவன் என்ன பிரசங்கம் பண்ணினேன், எல்லாரும் பாபிலோனுக்கு போயிருங்கடா, பாபிலோன்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் பிச்சை கிடைக்கும், அங்கே போனால் நீங்கள் சேமமாக இருக்கலாம் அப்படி சொன்ன இந்த ஒரே காரணத்துக்காக அவனை கொண்டு போய் உலையில போட்டார். நீ இப்போ உண்மையை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, நீதியை சொல்லி, பரிசுத்தத்தை சொல்லி, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனையில் உன்னை உலையில போட்டாங்களா? நெருக்கடியில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா? ஆனால் கர்த்தர் அப்படியே விட்டுற மாட்டார். நிச்சயமாக அடுத்து
எரேமியா 38:6 உள்ள போடுறாங்க. எரேமியா 38:13 அவனுக்கு கச்சைகளை உள்ள விட்டு அவனை தூக்கினார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. கைத்தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அந்த உலையில் இருந்து அவன் வெளியே வந்துட்டான். அப்போ 6 உள்ள போகிறேன், 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம், 11, 12, 13, 7வது வார்த்தைக்குள்ள 7 வார்த்தைக்குள்ள அப்படின்னா 7 வருடங்கள், 7 வார்த்தை, 7 வாரங்கள் அல்லது 7 நாட்கள், 7 மணி நேரங்கள், அந்த ஏதோ ஒன்று குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திரும்பவும் அந்த உலகிலிருந்து அவன் என்ன செய்யப்பட்டான்? தூக்கி விடப்பட்டான். அப்போ கர்த்தர் தூக்கிறதுக்கு ஒரு நபரை வச்சிருந்தாரா? சரி, தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டானா? அவன் என்ன செஞ்சான்? நல்ல மனுஷன். அவனை மாதிரி ஒரு சூப்பர் மேன் யாரு? அழகா ஜெபிக்கிறவன். ஆனால் அவனுக்கு வர்ற நெருக்கம் பார்த்தீங்களா? நீங்களும் இப்போ நல்லா ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க உபத்திரவம் அதிகம். இன்னைக்கு நினைப்பாங்க, நான் நல்லா 40 நாள் ஜெபம் பண்ணனே, நல்ல எனக்கு எப்படி இது நடந்துச்சு, எனக்கு எப்படி இப்படி நடந்துச்சு. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காதுங்க, மாறி நடக்கும். ஆனாலும் நம்ம ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வெள்ளிக்கிழமை ரொம்ப மனசோர்வோடு நான் இங்கே வந்து ஆலயத்தின் வாசலில் உட்காந்து பாட்டு பாடி உட்காந்துருந்தேன். அப்போ லைவாக எனக்கு ஒரு பாடலை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். என் சத்தம் காதில் நல்லா தொனிக்குது. என்ன சத்தம்னா, எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், அந்த பாட்டு ஃபாதர் பாடின பாட்டு. எங்கள் மைக் செட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் தான் தனிமையாக இருக்கிறேன். ஆனால் அது எனக்கு முன்னாடி அந்த பாட்டு சத்தம் அப்படியே ஃபாதர் பாட்டு எனக்கு முன்னாடி தொனிக்கப்படுது. நான் ஏன்னா அந்த சூழ்நிலையில் அங்கே அமர்ந்திருந்தேன். எல்லாம் எதிராக இருக்குது, எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஆண்டவரே நான் முன்னேறி போகிறதுங்கிறப்ப தான் இந்த பாடல் எனக்கு முன்னாடி தொனிக்கப்படுது. எல்லாம் இருந்தாலும் நீ சோர்ந்து போயிடக்கூடாது, கர்த்தருக்குள்ள நம்பிக்கையானியே இருக்கணும். அருமையானவர்களே, ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகளை பார்க்காதே. இப்போ கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணினேன்? தானியேல் என்ன தப்பு பண்ணினேன்? எரேமியா என்ன தப்பு பண்ணினேன்? யோசேப்பு 3 பேரும் என்ன தப்பு பண்ணினார்கள்? இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போக அவர் என்ன தப்பு பண்ணினார்? உனக்கு ஒவ்வொருத்தர வரை நீ என்ன தப்பு பண்ணின? சோதிக்கப்பட்ட பின்பு நீ பொண்ணா மாறணும்னா உனக்கு சோதனையை கர்த்தரை அனுமதிச்சு தான் ஆகணும். அந்த சோதனையில் போனால் தாங்க ஜெயம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாமலே பாவ மன்னிப்பை கொடுத்துருந்தா அதனுடைய வேலிட்டி நமக்கு தெரியாதே. பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார், அவரை அடிக்க சித்தமானார், அவரை காரி துப்ப சித்தமானார், அவருக்கு அவமானங்களை வர அவர் சித்தமா இருந்தார். அதனால தான் அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். இவர் தான் மகனவே அடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்த. யாருங்க விட்டு கொடுப்பா? உங்க பிள்ளைய யாரையாவது விட்டு அடிக்க விடுவீங்களா? எந்த தாய் கை தூக்குங்க, என் பிள்ளை யார் வேணாலும் அடிக்கட்டு, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இயேசுவை அடிக்க பிதா ஒப்பு கொடுத்தார். அவரை சவுக்கில் அடித்து அவரை வாரில் கிழிக்கும் பொழுது பிதா பார்த்துக்கிட்டே தான் இருந்தார், பொறுமையாக இருந்தார். ஏன்னா இவரை விட இந்த மனுக்குலத்தின் மேலே அவர் வச்ச நேசம். இந்த மனுக்குலத்தை தூக்கணும்னா தன் ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும். அருமையான டிஜிஎஸ் ஐயா அந்த சிலுவையினுடைய காயத்தை எப்படி பார்த்ததா அவருடைய நேர்முக பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் கேட்குறாரு, அவர் காயத்தை பார்த்துருக்கிறீங்களா? காயத்தை எத்தனையோ முறை பரலோகம் போயிருக்கிறீங்களே, காயத்தை காண்பித்தாரானா? அப்போ ஏசப்பா ஒரு முறை காண்பித்தார். அந்த காயத்தை நான் பார்த்தேன், முகமுகமாக அந்த காயத்தை எனக்கு காண்பித்தார். அதில் ஐயா தினகரன் ஐயா சொல்கிற அனுபவம், நான் அவருடைய உடம்புல காயம் இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன், மனக்கண்ணில் நான் நினச்சிருந்தேன். அவர் உடம்புல அடித்து இப்படி இழுத்துருப்பாங்க, நேர் கோடு இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் நான் அவர் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தில் அவருடைய உடம்புல குறுக்கு கோடுகளாய் கிழிச்சிருந்துச்சு. அதுவும் ஒரு சேராக கிடையாது, கண்ட மாதிரி கிழித்து அப்படி பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அது மாதிரி ஆணிகளால் கடாவப்பட்டது, கரெக்டாக ஆணி அடிக்கலை, கரெக்டாக அடிச்சிருந்தா அது சேஃபாக இருந்திருக்கும். கண்ட மாதிரி அடிச்சிருக்காங்க. அந்த ஆணிகளுடைய துளைகள்லாம் பார்த்தா விகாரமாக இருந்தது. ஒரு இடத்துல அடிக்காமல் கண்ட இடத்துல அடித்து ஓட்டையாக்கி அது கிழிக்கப்பட்டு கிடந்துச்சு. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார, பாரு என் ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லு, இவங்களுக்காகத்தான் நான் இப்படி என் உடம்புல ஒரு இடம் விடாமல் நான் நைய புடைக்க ஒப்பு கொடுத்தேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ குழியில் விழுந்துட்டியா? நிச்சயமாக தூக்குவார். மடங்கடிக்கப்பட்டிருக்கியா? நிச்சயமாக தூக்குவார். தானியேலை கொண்டு போய் போடும்பொழுது அவன் உள்ளே போய், அவனும் ஹியூமன் தானேங்க, மனுஷன் தானே, நம்மளை மாதிரி தானே. உள்ளே போய் என்னெல்லாம் நினச்சிருப்பேன், எல்லாம் நினச்சிருப்பேன். அவன் வீட்டில் போய் நம்ம வேதத்தை தெரிஞ்சதுனால நம்ம அடுத்த கட்டம் தெரியுது தூக்கிட்டாருன்னு. ஆனால் உள்ளே போய் விழுகிறப்ப அபாண்டமாக போய் தள்ளும் பொழுது அது எந்த சிங்கத்து மேலே போய் விழுந்தானு தெரியல, அது தரையில் விழுந்தானு தெரியல. போய் விழுகும் பொழுது முகம் கை காலெலாம் அடிபட்டுருக்கும்ல, தள்ளித்தானே விட்டுருப்பேன். சந்தோஷமாக கொண்டு படிக்கட்டில் இறக்கி விட்டுருப்பேன். அபாண்டமாக பிடிச்சி சிங்க கவியில் தள்ளியிருப்பேன். அவன் போய் விழுகும் பொழுது கை அடிச்சிருக்கும், கால் அடிச்சிருக்கும்,
அல்லது சிங்கத்து மேலே விழுந்து அவன் எத்தனை கத்தி அலறி பயந்து, அந்த சிங்கத்தை இப்போ தான் முதன்னு பார்க்குறேன், அல்லது அந்த சிங்க கபிக்குள்ளே இப்போ தான் போகிறேன், அவனை பார்த்த உடனே எவ்வளவு பயம் திகில் அவனுக்கு வந்திருக்கும். அதில் எப்படிலாம் கத்தி இருப்பேன், எப்படிலாம் கதறி இருப்பேன், எப்படிலாம் அபாயமாக கூப்பிட்டுருப்பேன். ஆனால் அந்த சிங்கத்தை கர்த்தர் தொட விடாதபடி வேதம் சொல்லுது, வாயை கட்டிட்டார். கைத்தட்டி. அப்போ சிங்கத்துக்கு பிரச்சனை வாய் தான், வாயில் தான் சிங்கம் கடிக்கும், உடம்புல ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கர்த்தர் மெயின் சுவிட்சில் கை வச்சுட்டார். கைத்தட்டுங்க. இன்றைக்கி நம்மளையும் யாரும் தொட விடாதபடி கர்த்தர் நிறைய பேர்த்து வாயை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு. சிலருக்கு கையை கட்டியிருக்காரு, சிலருக்கு காலை கட்டியிருக்காரு, சிலருக்கு உடம்பவே கட்டி வச்சுருக்கிறார், சிலருக்கு நம்மளை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சொல்கிறாங்க. என்ன செய்யறனே தெரியல, என்ன செய்யறனே தெரியல. என்ன குறித்து நிறைய பேர் சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையா. சரி விட்டுரு, அந்த பேச்சை விடு, அது வேறு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இந்த பிரச்சனையை நீ என்ன செய்ய, விட்டுரு. ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்துட்டு அவங்களும் ஓஞ்சிட்டாங்க. அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, உள்ளே போட்டுட்டாங்களே, விட்டுட்டாரா? அன்னைக்கு ராத்திரி கதாநாயகனுக்கே தூக்கம் இல்லை, ராஜாவுக்கு என்ன வரல. இந்த வேலையை யார் செஞ்சது? அயர்ந்த நித்திரை கர்த்தர் தானே தர்றாரு, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தர்றாரு. அன்னைக்கு மட்டும் ஏன் ராஜாவுக்கு தூக்கம் இல்லை? அந்த தூக்கத்தை யாருக்கு எடுத்தது? இசை வாசித்தாலும் தூக்கவில்லையே, பாட்டு பாடினாலும் தூக்கவில்லையே, மெல்லிசையாய் தடவினாலும் தூக்கவில்லையே, அப்படியே பார்த்தா மயிலில் தோகையில் அவங்களுக்கு அழகாய் நீவி விட்டாலும் தூக்கவில்லையே. ஏன்னா மெயினை கர்த்தர் பிடிச்சிட்டார். என் தாசை அங்கே சிங்க கோபிகளை கிடக்கிறேன், துர்நற்றத்தில் கிடக்கிறேன், வாடையில் கிடக்கிறேன், கொசுக்கடியில் கிடக்கிறேன், உனக்கு என்னடா தூக்கம் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? தறிவு மேலே கையை வச்சிட்டார். காலை எப்படா விடியும்னு விடிஞ்சு அந்த ஒரு ராத்திரி தான் அவன் அங்கே இருந்தான். விடிஞ்ச உடனே ராஜா கெபிக்கு போயிட்டார். கைத்தட்டி கர்த்தர் வெளியே தூக்க சொல்லிட்டார். நீங்கள் இன்னைக்கு எங்கே மடங்கி கிடக்கிறீங்க? தூக்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? உள்ளத்துக்குள்ளே இன்னரில் போயிருச்சா சொல்லுங்க. இதே நிலைமை இருக்காது. நிச்சயமாக நீ மறுரூபம் அடைய போகிற, நிச்சயமாக நீ மாற போகிற, நிச்சயமாக உன் ஸ்டேட்டஸே மாறப்போகுது. பழைய நிலைமை நீ மாறி நீ புது மனுஷனாய் மாற போகிற. உன் பேச்சு மாறப்போகுது, உன் ஸ்டேட்டஸ் மாறப்போகுது, உன் கெத்தாக மாறப்போகுது. நீ வாழ்க்கையில் பெரிய உயர இடத்துக்கு போகிற. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சோதித்த பின்பு சொல்லுங்க, என்ன அவன் மாற்றிடுவார்? நீ களிமண்ணு, ஆனால் உன்னை பொண்ணா மாற்றிடுவார். நீ மண்ணா இருக்கிற உன்னை பொண்ணா. விசுவாசிக்கிறீங்களா? கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார், கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் பவர்ஃபுல் வேர்டா வரும். அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கர்த்தர் ரெஸ்பான்சிபிளா பதில் கொடுப்பார். வேதம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறவர். நம்ம சொல்லிட்டா அதை ஆண்டவர். இப்போ எலியா சொல்றாரு, தேவனுக்கு முன் இருக்கிற கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னாரு. ஹலோ, என்கிட்ட பேசுங்க. நீங்கள் சொன்னாலும் சில காரியம் நடக்கும். கைத்தட்டி கர்த்தர். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளை சொல்லிட்டேன்ப்பா. உடைய சிங்கம், புலி, கரடி, தேளு, சிறுத்தை, யானை, மயில், குயிலுன்னு யார் சொன்னது? ஆதாம் தானே சொன்னார். அப்போ ஆதாமுக்கு பேர் வைக்கிற அதிகாரம் கொடுத்துட்டார்ல. இவராக பார்த்தாரு, உன்னை பார்த்தா சிங்கமாக இருக்கு போன்னு இருப்பார், உன்னை பார்த்தா கரடின்னு இருப்பார், உன்னை பார்த்தா குதிரைன்னு இருப்பார், கழுதைன்னு இருப்பார். அவர் சொன்னது தான் இன்னைக்கு வரையும். கைத்தட்டி. அவன் சொன்னதை மாற்றவே முடியல. கர்த்தர் அவனுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தாரு. அவன் ஞானத்தினால ஆவியானவருடைய பலத்தோடு பேர் வச்சான். அது இன்னைக்கு அதுதான். அந்த பேரை இன்னைக்கு வரையும் எவனுமே மாற்ற முடியல. அது மாதிரி கர்த்தர் நீ சொன்னாலும் கர்த்தர் சமயத்தில் சரி, என் பிள்ளை சொல்லிருச்சு, என் பிள்ளை ஆசீர்வதிச்சிருச்சு, என் பிள்ளையுடைய வாயின் வார்த்தையின்படி அது அப்படியே ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்லிடுவார். அப்போ சிங்கக்கபில தூக்கி போட்டால் வெளியே கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 வசனம், கடைசி வசனத்தை வாட்சி முடிக்கிறேன். அங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அந்த தேவாலயத்துக்கு இயேசுப்பா பலமுறை போயிருக்கிறார். பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பிரதான ஆசாரியர்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க. அந்த சப்பானி அங்கேயே தான் கிடக்கிறேன். இன்னைக்கு தான் ஒருத்தன் அபிஷேகம் பெற்று புதுசாக போகிறேன். அவன் தான் பேதுரு, அவன் தான் யோவான். அதுக்கு 2ஆம் அதிகாரத்தில் தான் அபிஷேகம் பெற்றாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு போகிறாங்க. இப்போ இவங்க போகிறதுக்காகவே கர்த்தர் இவனை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? பல வருஷமாக வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு. விரா, உன்னை சுகமாக்க ஒருத்தன் 2 பேயா வருவேன், 2 மீனவனாக இருக்கிற வருவேன், அவன் அபிஷேகம் பெற்றுட்டு தான் உன்னை சுகமாக்கணும். நான் இன்னைக்கு சுகமாக்கினா அதில் நல்லா இருக்காது, ஆனால் நீ வெயிட்டிங்கில் இருன்னு ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆள் வேணும்ல, பிரசங்கம் பழகிறதுக்கு ஒரு பிரசங்க மேடை வேணும்ல, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நபர் வேணும் இல்லையா? இப்போ நான் ஊழியத்துக்கு கூட்டி போகிறப்ப தம்பிகளை சொல்லுவேன், கையை வை, பரவாயில்ல நான் இருக்கிறேன், கையை வச்சு ஜெபம் பண்ண. அப்படித்தான் எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணேன். இப்போ அதை மைக்கியை கொடுத்து எல்லாத்தையும் ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? மைக்கியை கொடுக்காட்டி நீங்கள் எப்படி பழகுவீங்க?
அப்போ ஒரு ஆள் ட்ரெயினர் வேணும், உருவாக்குகிற. சைக்கிளை கொடுக்காம கற்பனையிலேயே சைக்கிளை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அப்போ சைக்கிளை ஒன்றை கொடுக்கணும்ல, பைக்கியை ஒன்றை கொடுக்கணும்ல, சுர கொடுக்கையை கொடுத்தா தானே கேணிக்குள்ளே குதிச்சு நீங்கள் பழக முடியும். அப்போ பழக்குவிக்கிற ட்ரைனிங் பிளேஸ் தாங்க இந்த நாளில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ட்ரைனிங்கிலேயே நீங்கள் கீழ்ப்படியாட்டி எப்படி உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுப்பாரு, எப்படி உங்களை கர்த்தர் உருவாக்குவார்? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இப்போ பேதுரு போகிறதுக்கு முன்னாடி அவன் அங்கே தான் சப்பானியாக இருந்தான். யோவான் போகிறதுக்கு முன்னாடி அவன் அங்கே சப்பானியாக இருந்தான். இயேசு அந்த ஆலயத்துக்கு போனப்போ அவனை சுகமாக்கி இருந்தார்னா இப்போ இவன் எப்படி போய் சுகமாக்க முடியும்? அப்போ இவனுக்காகவே ஒரு முன்னந்தொடையாக ஒரு சப்பானியை கர்த்தர் வைத்திருந்தார். உனக்காகவும் ஒரு நிறைய பேர்த்த வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ போனாதான் அவனுக்கு சுகம் கிடைக்கும், நீ போனாதான் அவன் எலும்புவேன், நீ போனாதான் அவனுக்கு அற்புதம் நடக்கும், நீ போனாதான் அவன் ரட்சிக்கப்படுவேன், நீ போனாதான் அவனுடைய வாழ்க்கையில் மறுரூபம் வரும். அதற்காகவே சில முன்னந்தொடைகளை கர்த்தர் அங்கங்கே என்ன பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் என்பது கொள்ள பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ பிரதர், எங்களை சீக்கிரம் விட்டீங்கன்னா பரவாயில்லையே அப்படி நினைக்காதீங்க, முடிச்சிடலாம். இப்போ பேதுரு யோவானும் ஃபுல் பவர் அனாக்டிங் பேர்சன். இதான் முதல் அபிஷேகம் பெற்று அவன் அப்படியே காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலத்தில் போகிறேன். முதல் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டேன், 2ஆம் அதிகாரத்தில் ஆலயத்துக்கு போகிறேன். போகிற வழியில் பார்த்தா ஜப்பானி ஒருத்தையும் கிடக்கிறேன். இப்போ இவன் என்ன பண்ணலாம்? காசு கேட்குறேன், காசு இல்லைடா, சோப்பில் பணமும் இல்லை. அப்போ பணம் இல்லாதவே 2 பேர்த்திட்டுமே பணம் இல்லை. இப்போ பாரு, பணம் இல்லாட்டியும் ஆலயத்துக்கு போகிற அளவுக்கு அவனுக்கு உத்வேகம் இருந்திருக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு அவனை தூக்கிட்டேன். கையை பிடிச்சி கை தட்டிக்க பார்க்கலாம், தூக்கி விட்டான் பாருங்க. அவன் பட்டார்னு எந்திரிச்சு குதிச்சு ஆடி பாடி எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். இந்த நற்கிரிகளை அவனுக்குள்ள தொடங்கினவர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அவனை சொல்லியிருப்பார், தூக்கி விடு, கையை புடி, உன் மேலே இருக்கிற அனாயிட்டிங் அவன் மேலே போகட்டும்னு. டச் பண்ண உடனே அவன் எழும்பிட்டான். கை தட்டுங்க. அப்போ அதனால தாங்க அந்த அனாயிட்டிங் சிக்ஸ் எல்லாம் டச் பண்ணுறது அவங்கள ஏன்னா கை வைக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை, தேவனுடைய மகிமை அது ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா? ஒரு சென்ட் அடித்தா ஸ்ப்ரெட் ஆகுது, ஒரு பவுடர் அடித்தா ஸ்ப்ரெட் ஆகுது, என்னென்னையோ ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் உனக்குள்ள இருந்து அப்படியே அடுத்தவங்களுக்குள்ள ஊடுருவி போவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இங்கே வேதம் தூக்கி விட்டான், அடுத்த நிமிஷம் எழும்பிட்டான். கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உன்னை தூக்கி விட போறாரு. இந்த நிலையிலிருந்து உன்னை தூக்கி விட போறாரு. எத்தனை பேர் எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? இப்ப இல்ல, இந்த நிலையிலிருந்து நீங்க எழும்ப போறீங்க. இனிமேல் நான் வித்தியாசமான ஒருத்தியா மாற போறேன். நான் பேதுருவாய், யாக்கோப்பாய், யோவானாய், பிலிப்புவாய், பர்த்தலேமியாய், கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாய் நான் மாற போறேன். பார்வோன்ட்ட போகணும், நீ போ. ஆகாப்புக்கிட்ட போகணும். சாதாரண காரியம் கிடையாது ஆகாப்பு கிட்ட போறது, சாதாரண காரியம் கிடையாது பார்வோன்ட்ட போறது, சாதாரண காரியம் கிடையாது நினிவேவுக்கு போறது. அவர் சொல்றாரு, எழுந்து நினிவேவுக்கு போ, மகா நகரமாகிய அக்கிரம என் சமூகத்துல வந்து. கர்த்தர் அனுப்பின இடம் பூரா பயங்கரமான இடம். எரேமியாவை பார்த்து சொல்றாரு, பயப்படாம பேசு, சிறு பிள்ளைன்னு நீ சொல்லாதே, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப கர்த்தர் நம்மளை அனுப்புகிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பயங்கரமான இடமா இருக்கும். நம்ம அதை பார்த்த உடனே ஐயோ அங்கேயா போய் சொல்றாரு, வேணாம் சாமி, வேற யாராவது இருந்தா நீங்க போங்க, நான் போனால் எனக்கு பிரச்சனை வந்துடும் நீங்கள் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னார்னா எழும்பி போகணும். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் இன்னைக்கு தூக்கி விட போறாரு, அடுத்த லெவலுக்கு உங்களை எழுப்ப போறாரு. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா?